அடுத்து எங்களுடைய மீரா அவர்கள் வராங்க. உற்சாகமான கைத்தறி கொடுத்துடலாமா? ஆண்களின் சம்பாத்தியமே என்று பேசுவதற்காக. அடுவர்களே, இத்தாலி மொழியை இசைமொழி என்பார்கள், பிரெஞ்சு மொழியை காதல் மொழி என்பார்கள், ஆங்கில மொழியை தொடர்பு மொழி என்பார்கள். ஆனால் நம் தமிழ் மொழியை மட்டும்தான் உலகத்துள்ள அத்தனை மொழிக்கும் தாய்மொழி என்பார்கள். அந்த தாய் தமிழை வணங்கி நடுவருடைய ஸ்பீடாக பேச நீங்க ஒரு ஹீரோ ஹோண்டா, சுயபட பேச நீங்க முட்டை போண்டா, ஜில்லன்று பேச ஜிகர்தண்டா, நல்ல பாடல்களின் நல்ல கருத்துக்களின் நல்ல நகைச்சுவை சொல்வதற்கு உங்களை விட்டால் வேறு நடுவர் உண்டா? ஐயோ ஐயோ, அருமை. இந்தியாவை தாங்கி கொண்டிருக்கிற கால் பகுதியாக இருக்கக்கூடிய தென் தமிழ்நாட்டிலிருந்து தன் பேச்சு திறமையால் உலகம் முழுவதும் கால் பதித்திருக்கக்கூடிய நடுவர் அவர்களை வணங்கி, நடுவர் நல்ல ஒரு கைதிட்டு கொடுத்திருக்காங்க. அவங்க கோயில்பட்டியை உலகம் முழுவதும் கொண்டு சேர்த்த நடுவர் அவர்கள் பெருமை அவர்களை வணங்கி, வீரண்ணா வீரண்ணா எப்படி தெரியுமா இருக்கணும்? வீரண்ணா எப்படி தெரியுமா இருக்கணும்? தியாகி இம்மானுவேல் சேகரனை போல் வீரனா இருக்க வேண்டும். அந்த வீரனின் வழிவந்த ஆண்குல சிங்கங்களே, பெண்குல தங்கங்களே, குழந்தை செல்வங்களே, உங்கள் அத்தனை பேருக்கு வணக்கம். நடுவர்களே, உண்மையிலேயே 10-11 வாழ்றதை விட 10-11 வாழ்றதை விட கெத்தோட தனியாளா வாழ்றதுதான் இளைஞர்கள் நிரூபிச்சிட்டு இருக்காங்க. நிரூபிச்சிருக்க நடுவர்களே, இந்த நேரத்து மாட்டுத்தாவல இருந்து பெரியார் பஸ் ஸ்டாண்டுக்கு மதுரையில பஸ்ல வந்துகிட்டு இருக்கு. எனக்கு முன்னாடி ஒரு அக்கா நிக்குது. சொன்னா நம்ப மாட்டேங்க, 6 அடி கூந்தல், அப்படியே கூந்தல் கரையில விழுகுது. நான் டிரைவர் திடீர்னு பிரேக் போட்டார். நான் கம்பி நினைச்சு, சத்தியமா கம்பி நினைச்சு, தம்பி ஒரு மாதிரி முறைச்சு பார்க்காதீங்க, சத்தியமா கம்பி நினைச்சு அந்த சடையை பிடிச்சிட்டேன். அந்தமா முன்னாடி பிடிச்சி சடை கையோட வந்துருச்சு. அக்கா சடைனே கொண்டு பொட்டாடி கூடியா, நான் 7-8 சடை வீட்டில் வச்சு கொண்டு போயிருச்சு. பூரா சவுரி முடி. ஆமா, சவுரி முடி. இதை போய் எங்க வீட்டுக்கார மட்டும் கொடுக்க முடியுமா? கொடுத்தா என்ன ஆகும்? நீங்க கொடுத்தாலும் கொடுத்தா என்ன ஆகும்? நடுவர்களே, நம்முடைய முடுக்கலாங்குளம் ஆண்கள் என்பது ஆண்கள் சாதாரண ஆண்கள் கிடையாது. முடுக்கலாங்குளத்தை சேர்ந்த ஆண்கள் பெண்கள் பின்னால் சுற்றும் ஆண்கள் கிடையாது. தன்னுடைய சாதனையால் பெண்களை தன் பின்னால் சுற்று வைக்கக்கூடிய ஆண்கள் நடுவர்களே. வெள்ளை அடிக்காத சுவரம், வெள்ளை அடிக்காத சுவரம், எங்க முடுக்கலாங்குளம் ஆண்களை பார்க்காத பிகரம் நல்லா இருந்த சரித்திரமே கிடையாது. கஷ்டப்பட்டு டாப் அப் பண்றங்க பசங்களை நம்பலாம், கஷ்டப்பட்டு டாப் அப் பண்றங்க பசங்களை நம்பலாம். மேக்கப் போட்டு மிஸ்டு காட்டக்கூடிய பொம்பளை பிள்ளைய நம்பவே முடியாது. பசங்களுக்கு தெளிவா தெரியும், தண்ணி அடிச்சா வீக் ஆகும் பாடி, தண்ணி அடிச்சா வீக் ஆகும் பாடி, பொண்ணுங்க சிரிச்சா ஸ்ட்ராங்கா வளரும் தாடின்னு பசங்களுக்கு நல்லா தெரியும். நீங்க என்ன எப்ப பார்த்தாலும் ஆண்கள் தண்ணி அடிப்பாங்க தண்ணி அடிப்பாங்க தண்ணி அடிப்பாங்கன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. எனக்கு கோபமா இருக்கு. ஏன்? நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். எந்த ஆம்பளையாச்சும் காலையில வீட்டை விட்டு வெளியே போய் தண்ணி அடிச்சுட்டு போறானா? இல்ல. ஆனா சாயந்தரம் வீட்டுக்கு வர தண்ணி அடிச்சுட்டு வரியா? ஆமா. ஏன்? ஏன்? வீட்டுல இருக்க பேய் அடக்கணும்னா உள்ள ஒரு பிசாசம் போட வேண்டிய இருக்கு. பொம்பளை ஊரம் பேயார் என்ன பண்றது? அக்கா நானும் சொல்றேன், நான் இருக்க பெண்கள் நீங்க அவர் மட்டும் தப்பிச்சு ஊருக்கு போயிடுவார், நான் மட்டும் மாடிட்டு முடிக்கவா? நீங்க இவர் ரவுண்டு கட்டி உட்கார்ந்து இருக்கீங்க. எங்க வீட்டுக்காரமே கல் எடுத்து கொடுக்க எரிய சொல்லி. ஆனா நான் உண்மைக்கு முடுக்கலாங்குளத்தை சேர்ந்த ஆண்களை வழங்க கடமைப்படுகின்றவர்களே. ஏன்னா ஒரு தலைவர் இமானுவேல் தலைவர் என்ன சொல்லியிருக்கா அது நடக்கக்கூடிய ஆண்கள் நடுவர்களே. என்னன்னா இன்றைக்கு நாட்டுல பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா முடுக்கலாங்குளத்துல பாருங்களேன், பெண்களை நடுவுல உட்கார வச்சு பாதுகாப்புக்கு ஆண்கள் உட்கார்ந்துருக்காங்க. பாத்தீங்களா? இதுதாங்க ஆண்கள். இந்த ஆண்களுக்கு ஒரு சல்யூட் நடுவர்களே. என்ன அதுக்கு பெண்கள் என்ன சொல்றாங்கன்னா, நாங்க முதலாம் வந்து உட்கார்ந்துட்டோம், இதுக்கு போட வேண்டியது போட்டுட்டு லேட்டா வந்து உட்கார்ந்துட்டோம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அதெல்லாம் கிடையாது. அவங்க வந்தா நடுவுல தானே உட்கார்ந்து எங்கால எப்படி பாடி சைடு அப்படி அழகா உட்கார்ந்துருக்காங்க பாருங்க. ஆமா, என்ன சொல்றாங்க, ஆண்கள் ஜாலியாக இருப்பாங்க, முடுக்கலாங்குளத்துக்கு ஒரு பிரச்சனைனா வேலியாக இருப்பது கூட ஆண்கள் தான். ஆமா அப்படின்னு சொல்றாங்க. அப்படித்தான் கேட்ட ஆண்கள் அப்பன் பேச்ச கேட்க மாட்டேன், அப்பன் பேச்ச பையன் மகனை சொல்றாங்க, எங்க மையன் அப்பன் பேச்ச கேட்க மாட்டேன், அப்பன் பேச்ச கேட்க மாட்டான்னு சொல்றாங்கல்ல. ஆனா முடுக்கலாங்குளத்து ஆண்கள் அப்பன் பேச்ச கேட்க மாட்டாங்க. ஆனா அப்பனுக்கு ஒரு பிரச்சனைனா எவன் பேச்சையும் கேட்க மாட்டாங்க. அதாங்க முடுக்கலாங்குளத்தை சேர்ந்த அனுப்புங்க. கொங்கு நாட்டுக்கு வந்தீங்களாக்க, எங்க ஊருக்கு வந்தீங்களாக்க, நாங்க விருந்தோம்பல் பண்ணுவோம், விருந்தோம்பல் பண்ணுவோம். சத்தியமா நம்பி போயிடாதீங்க. ஏன் போயிடாதீங்க? நான் அப்படித்தான் போன வாரம் போனேன், ஒரே பட்டிமன்ற போனேன். வீட்டுக்கு போனோன்னு மதியம் 12 மணி நல்லா பசியோட போனேன். ஆனா உண்மைக்கே விருந்தோம்பல் பண்ணேன். உண்மையை சொல்லணும்ல, உண்மைக்கே விருந்தோம்பல் பண்ணுச்சு. ஒரு தட்டுல சாப்பாடை போட்டு நான் சாப்பிட போறேன். அவங்க வீட்டுல இவ்வளவு பெரிய நாய் வச்சிருக்காங்க. அது 2 காலையும் கொத்துக்கால் போட்டு என்னையே முறைச்சு முறைச்சு பாக்குது. நான் கேட்டேன், தங்கச்சி
எதுக்கு அந்த நாய் என்னையவே முறைச்சு முறைச்சு பாக்குதுன்னு. அதுக்கு அந்த அக்கா அந்த தங்கச்சி சொல்லிச்சு, அண்ணே எங்க நாய்க்கு ஒரு கெட்ட பழக்கம்னே, அண்ணே எங்க நாய்க்கு ஒரு கெட்ட பழக்கம்னே. என்னன்னா அது தட்டுல எவன் சாப்பிட்டாலும் இப்படித்தானே முறைச்சு முறைச்சு பார்க்க முடியும். இப்ப சிரிக்குது அந்த அக்கா. இவ்வளவு நேரம் சிரிக்கல, நாய் தட்டுல சாப்பிட்டு சிரிக்குது. நாய் தட்டுல சாப்பிட்டுட்டு வந்து எகத்தாளத்தை பாரு, உள்ள பாரு அப்படின்னு அந்த அக்கா இதுல வந்துகிட்டு நாங்க விருந்தோம்பல் பண்ணுவோம், விருந்தோம்பல் பண்ணுவோம். என்ன விருந்தோம்பல் பண்றீங்க? பொதுவாக எம் மனசு தங்கம், ஒரு போட்டியினே வந்து விட்டா சிங்கம். பொதுவாக எம் மனசு தங்கம், ஒரு போட்டியினே வந்து விட்டா சிங்கம். உண்மையே சொல்வேன், நல்லதே செய்வேன், வெற்றி மேல் வெற்றி வரும். ஆடுவோம் பாடுவோம் கொண்டாடுவோம், ஆனந்தம் காணுவோம் என்னாலுமே. நடுவர்களே, வெற்றி எங்களுக்கு தான் வரப்போகுது, ஆண்களுக்கு தான் வரப்போகுது. நடுவர்களே, ஏன் இந்த பாட்டை பாடினேன்னா, இந்த பாட்டு ஜல்லிக்கட்டுக்காக போடப்பட்ட பாட்டு, ஜல்லிக்கட்டுக்காக போடப்பட்ட பாட்டு. இந்த ஊருக்கு இன்றைக்கு ஒரு பெருமை வந்திருக்கிறது. என்னன்னா, உலக புகழ் பெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டுல வர்ணனையாளராக இருந்த முதல் பெண் வர்ணனையாளர் நம்முடைய நடுவர் அன்னபாரதி அவர்கள் தான். அவருக்கு நல்ல ஒரு கைதட்டு கொடுக்கலாம் நீங்க. நன்றி நன்றி. உண்மையிலே கல்யாணம் ஆகிறது வரைக்கும் எங்க ஆம்பளை பேர் பூரா சூடப்பட்ட சிங்கக்குட்டியா இருக்கான். சரி, கல்யாணம் ஆம்பளை பேர் சூடப்பட்ட சிங்கக்குட்டியா இருக்கான். கல்யாணம் ஆயிடுச்சு வச்சுங்க, பூரா பாளையங்கோட்டை பன்னி குட்டியா போயிருக்கான், அருப்புக்கோட்டை ஆட்டுக்குட்டியா போயிருக்கான், நாகர்கோவில் நாய்க்குட்டியா போயிருக்கான். நடுவர் மஞ்ச கயிறை எடுத்து ஒரு ஆம்பளை கையில கட்டினா அதுக்கு பேர் காப்பு. ஓகே, அதே மஞ்ச கயிறு எடுத்து அது ஒரு பொண்ணு கழுத்துல கட்டினா வச்சுங்க, அது அவனுக்கு அவனே ஆப்பு ஆப்பு ஆப்பு. அன்னைக்கு ஆட்டை முடிச்சு விட்டு போய் கைத்தட்டல் வருதுன்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? ஆல்ரெடி ஆப்பு வச்சு 5 வருஷம் ஆச்சுன்னு அர்த்தம். வேற ஒண்ணும் இல்ல. மைக்க, இந்த மைக் இருக்குல்ல, ஆமா, இந்த மைக்க ஆன் பண்ணா தான் பேச முடியும். ஓ, பெண் பண்ண பேச முடியாது. ஐயோ ஐயோ, இதெல்லாம் எங்க உட்கார்ந்து யோசிச்சாருன்னே தெரியல. ஹோட்டல்ல போய் சாப்பிடுறான், ஆமா, பரோட்டா வாங்கிட்டு என்ன வாங்குற சைடிஸ்? ஆம்லேட். ஆம்லேட் தான் வாங்க, பொம்ப்ளேட் வாங்கவே முடியாது. முன்னாடி டிவிக்கு முன்னாடி அந்த காலத்துல டிவி மேல ஆண்டனான்னு வச்சிருப்பாங்க. ஆமா, ஆண்டனா இருக்கு, பென்டனா டென்டனா கிடையவே கிடையாது. வேற ஒண்ணும் இல்ல. 4 வெடிச்சாலும் ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, சரி, யாருக்கு போன் பண்ணுவோம்? ஆம்புலன்ஸ்க்கு. 108 ஆம்புலன்ஸ் போன் பண்ணுவோம். ஆம்புலன்ஸ் போன் பண்ண அங்க சர்ன்னு வந்து அவனை தூக்கிட்டு போய் ஆஸ்பத்திரியில சேர்த்து உயிரை காப்பாத்திரும். ஏன் தெரியுமா? ஆம்புலன்ஸ்னா தான் ஆம்பளை மாதிரி ஈஸியா வரும். இப்ப நாளைக்கே கவர்மெண்ட்ல சொல்லி அதுக்கு பொம்புலன்ஸ் மாத்திட்டாயின்னு வச்சுக்க. பொம்புலன்ஸ் பேரை மாத்தியாச்சாக்கும். போன் பண்ண, ஐயா நம்ம கோயில்பட்டி பஸ் ஸ்டாண்டு கிட்ட ஆக்சிடென்ட் ஒண்ணு, பொம்புலன்ஸ் பேர் மாத்தினா அது மேக்கப் போட்டு உலட்டு சாயம் போட்டு பூ வச்சு பொண்ணு வரத இவனுக்கு ஊ சங்கு ஊதிடுவாங்க. இதே நடந்த சம்பவம் சொல்லுங்க. நிஜமாவே எங்க வீட்டு பக்கத்துல ஒரு அக்கா 24 மணி நேரம் மேக்கப், மேக்கப் 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 மேக்கப். அந்த அண்ணன் டென்ஷன் ஆயிட்டார். அடியே 24 மணி நேரம் ஏன் இப்படி மேக்கப் போடுற? அதுக்கு அந்த அக்கா என்ன சொல்லிச்சு தெரியுமா? உங்க கண்ணுக்கு நான் அழகா தெரியணும்லங்க, அதுக்கு தாங்க நான் மேக்கப் போடுறேன். பதிலுக்கு அது சொல்லுது, 24 மணி நேரம் நீ குடிச்சிட்டு வரியா? ஏயா குடிச்சிட்டு வர? நீ என் கண்ணுக்கு அழகா தெரியணும்லாடி, அதனால தாண்டி நான் குடிச்சிட்டு வரேன் அப்படிங்கிறாரு அவர். ஒரு அக்கா சொல்லுச்சு, எங்க நான் உங்களை பார்க்காமே கல்யாணம் பண்ணிக்கிட்டேங்க. உங்களை நான் கல்யாணத்துக்கு முன்னாடி உங்களை நான் நேர்ல பார்க்காவே நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். எவ்வளவு பெரிய தியாகி தெரியுமா நான் அப்படின்னு அக்கா சொல்லிச்சு. அப்பதான் அந்த அண்ணன் சொன்னாரு, அடியை நான் உன்னைய பார்த்ததுக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணேன் பாரு, நான் தாண்டி உண்மையான தியாகினாரு. எவ்வளவு மோசமா போயிருக்கு நடுவர்களே. எங்க வீட்டு நீங்க எனக்கு நடுவர் தானே, எனக்கு ஒரு நல்ல தீர்ப்பு சொல்லுங்க. முதல்ல கடைசி பட்டிமன்றம் முடிய நேரத்தில் நீங்க நடுவர் தானேன்னு கேக்குறாரு. எங்க போய் அசலாக்கா எப்படி வீட்டுல சமாளிக்கிறீங்க? நடுவர்களே, போன தீபாவளிக்கு எங்க வீட்டுக்காரமா 10 கிலோ கணத்துல ஒரு பட்டுச்சல் எடுக்குது. நான் கேக்குறேன், ஒரு பொம்பளை புள்ள 10 கிலோ கணத்துல பட்டுச்சல் எடுக்கலாமா? எடுத்தா என்ன தப்பு? ஏன்னா உடுத்துறது அவங்க தானங்க. உடுத்துறது அவங்க தான், துவைக்கிறது நான். 10 கிலோ பட்டுச்சலை தண்ணியில போட்டா 20 இப்ப குறுக்கலாம் வலிக்க தெரியுமா? ஆக மொத்தம் நான் பேச்சாளரை கூட்டிட்டு வரல. இவர் என்னன்னா பாத்திரம் கழுவுறாரு, இவர் என்னன்னா துணியை துவைக்கிறார். ஒரு வாஷ்மேனா 2 வாஷ்மேனை நான் கூட்டிட்டு வந்திருக்கிறேன் பேச்சாளரா. நான் அந்த சேலையை கண்டுபிடிச்சோன்னு கூட விட்டுருவேன். ஒருத்தனை ஊரா தேடிக்கிட்டே இருக்கேன், கையில கிடைச்சா சுட்டே பிடிவேன். யாரு? இந்த நைட்டியை கண்டுபிடிச்சா பாருங்க அவனத்தான். நைட்டி எப்ப போடணும்?
நைட்ல தான் போடணும். ஆனா நைட்ல பொம்பளை பிள்ளை போடுது, அத பகல்ல போட்டுச்சு. அது பகல் டீயா, பகல்ல போட்டுட்டு பால் வாங்க போறது, பலசர கடைக்கு போறது, பிள்ளைய பஸ் ஏற்றியோட போறது. அந்த நைட்டிய 1ஆம் தேதி போட்டா 30ஆம் தேதி கலட்டுறதே இல்ல. அந்த நைட்டில மாவாட்டிட்டு தடவுறது, பால் சட்டியை இறக்குறது, பிள்ளைக்கு மூக்கு சுத்துறது எல்லாமே நைட்டி தான். 1ஆம் தேதி போட்ட நைட்டி அந்த அக்கா 30ஆம் தேதி கழட்டி போடுது. ஒரு ஆள் நிக்கிற மாதிரியே நிக்குது. ஆனா எங்க வீட்டுக்காரமா நைட்டிய கழட்டி போட்டுச்சு. அங்கிட்டு போட எரும மாடு நைட்டிய மோந்து பார்த்து எரும மாடு செத்தே போச்சு. என்ன ஒரு வயிற்றுச்சல்ல பேசுறாரு. நான் எங்க ஊருக்கு போயிருந்தா, எங்க வீட்டுக்காரமா 19 நைட்டி வச்சிருக்கு. 19 நைட்டியா? எப்படி தெரியுமா? எப்படி? அத நான் தான் துவைக்கிறேன். எனக்கு கணக்கு கரெக்டா கணக்கு வழக்குல இருக்கிற 19 நைட்டியை எங்க ஊர்ல மோட்டர் கிணத்துல துவைச்சு காய போட்டுட்டு நாங்க எல்லாம் திருவிழாவுக்கு போயிட்டோம். அந்த மாதிரி திருவிழாவுக்கு போயிட்டான். எங்க வீட்டுல பாட்டி மட்டும் தனியா இருந்துச்சு. இடையில எங்க தாத்தா வந்தவர் 18 நைட்டியை கொண்டு போயிட்டாரு. கொண்டு போயிட்டு பேராண்டி 3 மரக்கா கூட பிடிக்கிறதா நெல் அப்படின்ட்டாரு. அது ட்ரிபிள் தாத்தா அப்படித்தான் பிடிக்கும் சொன்னேன். ஒரு நைட்டி இருந்துச்சா, எங்க வீட்டுல இந்த பாட்டிக்கு திடீர்னு ஒரு சந்தேகம் வந்துருச்சு. இந்த இளவட்ட பிள்ளைகள் அந்த நைட்டியை போட்டு சுத்துறாளுகளே, இது நம்ம போட்டா என்னன்னா அதுக்கு ஒரு வித்தியாசமான சிந்தனை வந்துருச்சு. நாங்க பூரா கோயில்ல இருக்கிறோம், இது நைட்டி எடுத்துக்க பாட்டி போடுறோம்னு சொல்லி கை விடுற இடத்துல காலை விட்டுருச்சு. காலை விட்டுற கழுத்தை விட்டு தவக்கா மாதிரி கிடக்குது. அப்படியே தவந்து வாசல்ல வந்து கிடந்திருக்கு. அங்கிட்டு பைக்ல வந்து சாக்கடையில் விழுந்து அவன் விழுந்து கிடக்குறான். எவ்வளவு சிரமமாயி போச்சு. ஒரு நைட்டியால இவ்வளவு பிரச்சனை ஆகி போச்சு. அவங்க வந்து வேட்டியை பத்தி சேலையை பத்தி உங்க வேட்டி என்ன பண்ணுச்சு? வேட்டி எங்க வேட்டியோட சாதாரண இடம் போடாதீங்க. எங்க விவசாயிகள் கட்டக்கூடிய உடை வேட்டி. நீங்க உலகத்துல எங்க போனாலும் அது தமிழன் கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு உடை அது வேட்டி. எங்க வேட்டி சாதாரண வேட்டி கிடையாது. வேட்டி 2ஆ கிழிஞ்சுச்சுங்க, துண்டா கட்டி கிணத்துல தவி குளிப்பான். அந்த துண்டு 2ஆ கிழிஞ்சிச்சு வச்சுங்க, கோமணமா கட்டி குற்றாலத்துல குளிப்பான். கோமணமும் 2ஆ கிழிஞ்சா? கோமணம் 2ஆ கிழிச்சா பொம்பளை இட்லி அவிக்க கொடுத்துருவோம். அந்த இட்லி புசு வருது. இனிமே வாழ்நாளில் நான் இட்லியும் சாப்பிட மாட்டேன். இவரு புதினா சட்னியை உண்மையிலே சொல்லிட்டாரு. அடுத்து இட்லி. அதுல இட்லி துணியை 2ஆ கிழிஞ்சா என்ன பண்ணுவீங்க? இட்லி துணி 2ஆ கிழிஞ்சாக்க ஏதாவது அந்த நூல் விடுவாங்க. நல்லா தெரிஞ்சு ஜலதோஷம் முடிச்சு மூக்குல விட்டு ஆச்சுன்னா அரைக்கலை சளி வெளியே வந்து விழுகும். எனக்கு இது தேவைதான். இட்லி துணியோட நான் நிப்பாட்டி இருக்கணும். அது வரை அடுத்து நான் போனது என் தப்பு தான். இனிமே நான் கேட்க மாட்டேன். முல்லைப்பூ வாடி விடும், மல்லிகைப்பூ வாடி விடும், செண்பகப்பூ வாடி விடும், வாடாத ஒரே பூ எங்க ஆண்களின் உழைப்பு நடுவர்களே. ஆண்கள் உழைப்பு தான் வாழாத நடுவர்களே. ஒரு பையன் முத சம்பளம் வாங்கிட்டு வீட்டுக்குள்ள வர்றான். முதல் சம்பளம் வீட்டுல இருந்து நேரம் அம்மாட்ட போய் காசை கொடுத்தான். அம்மா சொல்லிச்சு, உன்னை வளர்த்த ஒரு அப்பாட்ட போய் கொடுனுச்சு. அவங்க இல்லாம நீ வாங்கிக்கமான்யா. இல்ல நீ அப்பாட்ட போய் கொடுனோடனே முடியாதுண்ணா. அம்மா கேட்டுச்சு, ஏன்டா அப்பாட்ட காசை கொடுக்க மாட்டேன்னு கேட்டுச்சு. அப்பதான் சொன்னேன், அம்மா ஏதாவது தீபாவளி பொங்கல்னா ட்ரெஸ் எடுக்க நான் அப்பாட்ட போய் காசு கேட்டா அப்பா காசு கொடுப்பாரு. வாங்குற என் கை கீழே இருக்கும், கொடுக்குற அப்பா கை மேலே இருக்கும். ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும்னா அப்பாட்ட போய் காசு கேட்டா அப்பா காசு கொடுப்பாரு. வாங்குற என் கை மேலே கீழே இருக்கும், கொடுக்குற அப்பா கை மேலே இருக்கும். இப்போ நான் சம்பளம் வாங்கிட்டேன்னு கொண்டு போய் எங்கள் அப்பாட்ட காசை கொடுத்தா கொடுக்குற என் கை மேலே போய் எங்கள் அப்பா கை கீழே வந்துருமா. என்னைக்குமே எங்கள் அப்பா கை கீழே வரக்கூடாதுமா. அதுக்காக அவன்கிட்ட கொடுக்குறேன்னு சொன்னா பார்த்தீங்களாங்க. அதாங்க ஆம்பளை பையன். அருமை. ஏங்க இமானுவேல் சேகரன் வந்து ஒரு ராணுவ வீரராக இருந்தார். அதே மாதிரி தான் இன்றைக்கு எல்லையில ராணுவ வீரர்களை நம்மளாம் பாதுகாத்துட்டு இருக்காங்க. ஆனா வீட்டில் இந்த பெண்கள் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? பூரா சீரியல் பார்த்துட்டு இருக்காங்க. மொத்தம் 72 சீரியல் வருதுங்க. அதே 72 சீரியல் வருது. அதுல 72 சீரியல்ல 22 சீரியல் என்னன்னா அடுத்தவன் பொண்டாட்டியை எப்படி ஆட்டா போடுறன்னு காமிக்கிறாங்க. 10 சீரியல் என்னன்னா குழந்தைய எப்படி கரெக்ட் பண்றதுன்னு காட்டுறாங்க. 12 சீரியல் மாமியாவை எப்படி கொல்றதுன்னு காட்டியான். இன்னொரு 10 சீரியல் பொண்டாட்டி எப்படி ஆடை கொல்றதுன்னு காட்டிட்டு இருக்கான். இப்படி பார்த்தாங்க, இப்படித்தான் போயிட்டு இருக்கு நடுவர்களே. ரூபாயில கூட காந்தி என்ற ஆண்மகனின் படம் தான் இருக்குது. ஏன் தெரியுமா? அந்த உழைத்து குடும்பத்திற்காக சம்பாத்தி கொடுப்பது ஆண்கள் என்பதனால தான் ரூபாயில கூட காந்தியின் ஆண்மன் படம் இருக்குது. சந்தனம் அரைக்க வாசனை தருவது போல, விளக்கு எரிந்து வெளிச்சம் தருவதை போல, மெழுகு உருகி ஒளியை தருவது போல, வீட்டுக்காக உழைத்து ஓடாக தேய்ந்து கொண்டிருப்பவர் தான் எங்களுடைய ஆண்கள் நடுவர்களே. வீட்டிற்கு உழைத்து சோறு போடுகிற ஆண்கள், வீட்டை கூறு போடுகிற பெண்கள், வரலாறு படிப்பவர்கள் ஆண்கள், வரலாறு படைப்பவர்கள் ஆண்கள்,
போதிப்பவர்கள் பெண்கள், சாதிப்பவர்கள் தான் ஆண்கள் ஆண்கள் என்று சொல்லி நான் இதுவரை பேச தங்கத்தட்டு தர வேண்டாம், வெள்ளித்தட்டு தர வேண்டாம், சில்வர் தட்டு கூட தர வேண்டாம், உங்கள் கைதட்டை மட்டும் கொடுங்க என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறியாமல் நன்றி வணக்கம். பெரிய 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 கைத்தட்டல் கொடுத்துடலாம் அவர்கள். மீரா அவர்களுக்கு நிறைய விஷயங்கள், நிறைய கருத்துக்கள் அப்படியே அழகா நகைச்சுவையா சொன்னாப்ல. அந்த உழைப்புங்கிற ஒரு விஷயத்த ரொம்ப அடிக்கோடிட்டு சொன்னாங்க. இன்பத்தில் சிரிப்பவன் அதிர்ஷ்டசாலி, துன்பத்தில் சிரிப்பவன் ஞானி, கற்பனையில் சிரிப்பவன் கவிஞன், கண்டவுடன் சிரிப்பவன் காரியவாதி, தெரிந்து சிரிப்பவன் நடிகன், தெரியாமல் சிரிப்பவன் ஏமாளி, ஓயாமல் சிரிப்பவன் பைத்தியக்காரன், உட்கார்ந்து சிரிப்பவன் சோம்பேறி, உழைப்பில் சிரிப்பவன் தான் உயர்ந்த மனிதன் என்று சொன்னார். அப்படிப்பட்ட உழைக்கும் வர்க்கம் ஆண் வர்க்கம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள். ஆண் இல்லாம இருக்க முடியுமா? இப்ப இத்தனை பெண்கள் பாருங்க, எல்லாருமே தங்கம் போட்டிருக்கிறாங்க. எங்க ஆண்கள் பாருங்க, யாருமே தங்கம் அணியவில்லை. ஏன்? அவங்களே சொக்க தங்கம். அவங்களுக்கு எதுக்குங்க தங்கம் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்ந்து இருக்கிறாங்க. பாத்தீங்களா? இப்ப உள்ள திருமணமான பெண்கள் கிட்ட கேட்கிறேன்க்கா, கல்யாணமான பெண்கள் கிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். கல்யாணம் முடிஞ்சு இத்தனை வருஷத்துல இப்ப வரைக்கும், இந்த செகண்ட் வரைக்கும், இந்த நொடி வரைக்கும் என் வீட்டுக்கார் சாப்பிட்ட அதே எச்சு தட்டுல தான் நான் சாப்பாடு சாப்பிட்றேன்னு சொல்லக்கூடிய பெண்கள் இருந்தா கை தூக்குங்க பார்க்கலாம். அக்கா அக்கா, யாருமே சாப்பிட மாட்டீங்களா புருஷன் தட்டுல? யார் வேண்டாமா? யாருமே சாப்பிட மாட்டீங்களா? அதெல்லாம் சாப்பிடுவாங்க. பெண்கள் கூச்சப்படுறாங்க சபை நாகரிகம் கருதி. அப்படி எச்சத்தட்டுல சாப்பிட்டா என்ன அர்த்தம்? வீட்டுக்காரர் மேல வச்சிருக்க பாசம், நேசம், பரிவு, லவ்னு நினைச்சீங்களா? ஒரு மண்ணும் கிடையாது. ஒரு தட்டு கழுவுறது மிச்சம், அவ்வளவுதான். சரி, இன்னொரு கேள்வி கேட்கறேன். இதுக்கு தான் கைத்தல் கொடுக்கல. ரெண்டாவது கேள்வி கேட்கறேன்க்கா, கல்யாணம் முடிஞ்சு இத்தனை வருஷத்துல இப்ப வரைக்கும், இந்த செகண்ட் வரைக்கும், இந்த நொடி வரைக்கும் டெய்லி நைட்டு தூங்கும் போது என் வீட்டுக்கார் காலை பிடிச்சி நான் அமுக்கிட்டு தான் தூங்குன்னு சொல்லக்கூடிய பெண்கள் இருந்தா கை தூங்க பார்க்கலாம். யாருமே காலை அமுக்க மாட்டீங்களா? பரிதாபத்துக்குரியவர் ஆண்களா இருக்கிறாங்க, பாவப்பட்ட ஜென்மங்களா இருக்கிறாங்களே. யாருமே காலை அமுக்க மாட்டீங்களா? அந்த அக்கா பாக்குது, காலை அமுக்கவா? நான்லாம் கழுத்து அமுக்கலான்னு பிளான் போட்டுட்டு இருக்கேன்டி. காலை அமுக்கணுமாம்ல. காலை இவன் குடிச்சிட்டு பப்பர பேண்ட் கிடப்பா, இவன் காலை வேற அமுக்கி ஒண்ணுமாக்கும். ஆனா உண்மையிலே நீங்க தெரியாத விஷயத்த நான் ஒன்று சொல்றேன். நான் படித்த ஒரு ஆன்மீக செய்தியை சொல்றேன். நீங்க மிகப்பெரிய கோடீஸ்வரி ஆகணும்னா பெண்களை இன்னைக்கு போங்க, உங்க வீட்டுக்கார காலை அமுக்குங்க, ஒரே நாள்ல கோடீஸ்வரி ஆயிருங்க. நம்ப மாட்டேங்கிறீங்களாக்கா? ஆண்களுடைய இந்த கணுக்காலுக்கு கீழே சனி வாசம் செய்யும் பகுதி, பெண்களுடைய இந்த முழங்கைக்கு கீழே சுக்கிரன் வாசம் செய்யும் பகுதி. சுக்கிரனோட அழுத்தம் சனியில் படும்பொழுது அந்த வீட்டுல செல்வ கடாட்சியம் பெருகும். அதனாலதான் திருமாலோட கால்களை லட்சுமி தேவி அமுக்கிறதாக வரலாறே இருக்குன்னா, நீங்க மிகப்பெரிய கோடீஸ்வரி ஆகணும்னா பெண்களை இன்னைக்கே போங்க, உங்க வீட்டுக்கார கால பச்சக்கு 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 நமக்குங்க, ஒரே நல்ல கோடீஸ்வரி ஆயிருங்க. அவர் சொன்ன மாதிரிதான் ஓவரா கோடீஸ்வரி ஆயிரணுங்கிறதுக்காக மாங்கு 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 மாங்குன்னு அமுக்கி யானைக்கால் வர்ற அளவுக்கு செஞ்சிடாரு. அந்த அக்கா இப்பவுமே காலாமுக்க ஆரம்பிச்சிருச்சு. வீட்டுக்கு போய் காலாமுக்கா போது, மெதுவா நம்ம கோடீஸ்வரி ஆயிரம். எவ்வளவு பிரச்சனை. ஆனா என் வீட்டுக்காரெல்லாம் எப்படிப்பட்ட ஆள் தெரியுமாங்க? நீங்க எல்லாம் சொன்னீங்க, நீங்க பாத்திரம் வளர்க்குவீங்க, அவர் துணி வைப்பார். ஆனா என் வீட்டுக்கார்ட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன தெரியுமாங்க? அவருடைய பொது நலம் தான். என் வீட்டுக்காரருக்காக ஒரு ஜோரா ஒரு கைத்தல் கொடுங்க எல்லாரும். அவர் பொது நலம். அவரை மாதிரி நீங்க பைக் வச்சிருக்கீங்க அண்ணா, நீங்க பைக் வச்சிருக்கீங்கல்ல, பைக்ல என்ன போர்டு மாட்டிருக்கீங்க? நம்பர் போர்டு தான் மாட்டிருக்கீங்க. நீங்க பைக் வச்சிருக்கீங்களா? ஏதாவது போர்டு மாட்டிருப்பீங்க. சுடலை மாட சுவாமி துணை. பைக்ல என்ன போர்டு வச்சிருக்காரு தெரியுமா? மகளிர் பயணம் செய்ய கட்டணம் இல்லைன்னு போர்டு வச்சிருக்காருக்கா. எனக்கு இந்த ஃப்ளைட்ல போகணும்னு ஆசை, ரொம்ப ஆசை. மாமா அந்த ஃப்ளைட்ல கூட்டு போவீங்களான்னு. என்னக்கா சொன்னார் தெரியுமா? இருடி, இப்பதான் பெண்களுக்கு இலவச பஸ் பாஸ் கொடுத்துருக்காங்க, கூடிய சீக்கிரம் ஃப்ளைட்லயும் கொடுத்துருவாங்க, அப்ப நீ போங்கிறாருங்க. போன வாரம் எனக்கு பயங்கர நெஞ்சு வலி, பயங்கர ஹார்ட் அட்டாக். நைட் 2 மணி அப்படி நெஞ்ச பிடிச்சிட்டு அப்படி நின்னேன். 2 மணிக்கு ஆம்புலன்ஸ் வீ 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 வீட்டு வாசல்ல வந்து நின்று, இருடா நீ வீவின்னு சத்தம் போடாதடா. ஆம்புலன்ஸ் வந்து நின்றுச்சிங்க. அப்படியே ஹாஸ்பிட்டல் ஸ்ட்ரக்சரில் ஏற்றிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போய் டாக்டர்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு என்ன சொன்னாங்க தெரியுமா? ஹார்ட்டில் சின்னதாக ஓட்டை இருக்குன்ட்டாங்க. உங்களுக்குலாம் யாருக்குமே தெரியாது, இதயத்தில் ஓட்டை இருக்குன்ட்டாங்க. ஆப்ரேஷன் பண்ணியே ஆகணுமா, இல்லாட்டி செத்தே போயிருவேன்ட்டாங்க. ஆனால் நான் என்ன சொன்னேன் தெரியுமா? டாக்டர் ஆப்ரேஷன் பண்ணிடாதீங்க, ஆப்ரேஷன் பண்ண வேண்டான்ட்டேன். இம்மா ஆப்ரேஷன் பண்ணணுமா, ஹார்ட்டில் ஓட்டை இருக்குன்னாரு. நான் சொன்னேன், டாக்டர் அதை ஆப்ரேஷன் பண்ணாதீங்க. ஏமா? அது ஓட்டை இல்லை டாக்டர், என் வீட்டுக்கார் வந்து போகிற வாசல்னு சொன்னேங்க. பார்த்தீங்களா சார்? இவ்வளவு நாங்கள் என்னாச்சு
இதுக்கு நீங்க இப்ப வீட்டிலே பாத்திரத்தை விளக்கிட்டு இருக்கலாம்னு நினைக்கிறீங்கல்ல, நாளைக்கு போய் பளிச்சுன்னு விளக்குங்க. எவ்வளவு பிரச்சனைகளை சவால்களை இன்னைக்கு ஆண்கள் தாங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. உழைப்புன்னு ஒரு விஷயத்த சொன்னாங்களாங்க, யோசிச்சு பாருங்க. ஒரு தேனி ஒரு பூக்கள்ல இருந்து 1 கிலோ தேன் எடுக்கணும்னா 1000 பூக்கள்ல போய் உட்கார்ந்தாதான் 1 கிலோ தேன் எடுக்க முடியுமா. அப்ப தேனி வந்து எறும்பு வந்து கேக்குது, உன்கிட்ட இருந்து நீ இவ்வளவு கஷ்டப்பட்டு நீ தேனை எடுக்க, ஆனா உன்கிட்ட இருந்து ஈஸியா அந்த மனிதர்கள் தேனை சுரண்டி எடுத்துட்டு போயிருந்தாங்களே, திருடிட்டு போயிருந்தாங்களே, உனக்கு கொஞ்சம் கூட கவலையே இல்லையேன்னு கேட்டுச்சான் எறும்பு. அதுக்கு தேனி சிரிச்சுக்கிட்டே சொல்லிச்சான், இந்த மனிதர்களால என்னுடைய உழைப்பை சேமிப்பை வேணா எடுக்கலாம், ஆனா என்னுடைய உழைப்பை என்னைக்குமே திருட முடியாதுன்னு சொல்லிச்சாங்க அந்த தேனி. அப்படிப்பட்ட உழைக்கும் வர்க்கம், பணத்தை சம்பாத்தி கொடுக்கக்கூடிய வர்க்கம் ஆண் வர்க்கம், ஆண்களின் சம்பாத்தியமேன்னு சொல்லிட்டு ஆணித்தரமாக அந்த அணி முடிச்சிருக்கிறாங்க. நிறைவு பேச்சாளராக இந்த அணிக்கு கணவன் சொன்ன அத்துணை பதிலுக்கும் சாட்டையடி பதிலாக கொடுக்க வருகிறார்கள். பெண்களின் சாமர்த்தியமே என்று பேசுவதற்காக திருமதி அஸ்லா மீரா ஆசிரியர்களுக்கு ஒரு பெரிய அரங்கு நிறைந்த கைத்தல் கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். பிறந்து சிறந்த மொழிகளிலே சிறந்தே பிறந்த தாய் தமிழை வணங்குகிறேன். நடுவர் அவர்களே, இந்துக்களாக இருந்தால் காசிக்கு சென்றால் மகிழ்ச்சி, இஸ்லாமியர்களாக இருந்தால் மெக்காவிற்கு சென்றால் மகிழ்ச்சி, கிறிஸ்தவர்களாக இருந்தால் ஜெருசலேம் சென்றால் மகிழ்ச்சி. ஆனால் எங்களை போன்ற பட்டிமன்ற பேச்சாளர்களுக்கு இந்த முடுக்கலாங்குளம் மேடையில் பேசினால்தான் மகிழ்ச்சி. நடுவர் அவர்களே, ஆஹா ஆஹா, அதுவும் முதல் பட்டிமன்ற மேடை. அம்மா சும்மாவா, இவர்கள் நடுவே சுற்றும் தேனியாக, சுழலும் பம்பரமாக, உழைப்பிலே இரும்பாக, பழக்கத்திலே கரும்பாக இருக்கக்கூடிய நடுவர் அவர்களே. நான் தானா? அம்மா நீங்க தான். ஐயோ, தேங்க் யூ சோ மச். நடுவர்களே சும்மா வாங்க. ஒரு பெண் பேசினா தான் அதெல்லாம் கியூட்டா அழகா இருக்கு. ஆமா, இவரை வந்து பேசினாரு, நடுவர் அவர்களே, நடுவர் அவர்களே, நடுவர் நடுவுல உட்காம எங்க நடுத்தூர்ல போய் உட்கார்ந்துருக்கிறேன். பாசத்திற்குரிய எண்ணனி சகோதரி அவர்களே, ஆஹா, பரிதாபத்திற்குரிய எதிரணியினரே. பரிதாபம், ஆமாக்கா, 2 பேருமே பரிதாபம். ஆன்றோரே சான்றோரே, உங்கள் அத்தனை பேருக்கும் எனது பணிவான வணக்கங்களை தெரியப்படுத்திக் கொள்கிறேன். கொடுமகடம் ஒண்ணு கோயிலுக்கு போனா அங்க 2 கொடுமை சிங்கு சிங்குன்னு ஆடுமா, எதிரணியில வந்து ஆடிட்டு போயிருக்கு. என்ன ஆட்டம்! ஆமாக்கா, ஆத்தாடி பயங்கரமான ஆட்டம். நடுவர் அவர்களே, அழகான பொண்ணுனா அதுக்கேத்த கண்ணுனா, அழகான பொண்ணுனா அதுக்கேத்த கண்ணுனா, எங்கிட்டே இருப்பதெல்லாம் தன்மானம் ஒண்ணுதான், அழகான பொண்ணுனா அதுக்கேத்த கண்ணுதான், அங்கொண்டு இழுக்கிறேன் ஆதை போல் முழிக்கிறேன், அங்கொண்டு இழுக்கிறேன் ஆதை போல் முழிக்கிறேன், ஆட்டத்தை ரசிக்க சொன்னா ஆளை ரசிக்கிறேன், அழகான பொண்ணுனா அதுக்கேத்த கண்ணுனா. அத கரெக்டா நோட் விட்டுருக்கீங்களா? ஏன் இந்த பாட்டை பாடினேன் தெரியுமா? ஏன்கா? எங்க வீட்டுக்காரருக்கு ஒரு பழக்கம் இருக்கு. என்ன பழக்கம்? அண்ணா எல்லாரும் கேட்டுக்கங்க. எங்க வீட்டுக்காரருக்கு ஒரு பழக்கம் இருக்கு. வடக்க வாருங்கன்னா தெக்க வாப்பாரு, தெக்க வாருங்கன்னா வடக்க வாப்பாரு. இப்ப நான் இங்க பேசிக்கிட்டு இருக்கேன், அவர் எங்க வந்துகிட்டு இருக்காரு பாருங்க. இல்ல உங்களை பாக்குறாரா? வெளிச்சத்தையே 3 மணி நேரமா உத்து அங்க என்ன தெரிகிறது? அங்க என்ன இஸ்கி இஸ்கி என்றா கேட்கிறது? அதானே. இல்லை, பாக்குறதா ஒழுங்கா பாக்க தெரியலையே, பேசுறதாச்சும் ஒழுங்கா பேசணுமா இல்லையா? நல்லா கேளுங்கக்கா. வந்து சம்மந்தமே இல்லாம பேசிட்டு போயிருக்காங்க. அதுல நீங்க வேற, நான் வேறயா? பேசும்போது எங்க வீட்டுக்காரர் எப்பவுமே சிரித்த முகம். ஆமா ஆமா, சொன்னீங்களா இல்லையா? கண்டிப்பா. அந்த பாருங்கக்கா, சொல்லும் போது 32 பொருளை ஈன்னு வெளி காமிக்கிறாரு. பாராட்டினாலும் சிரிப்பாரு, திட்டுனாலும் சிரிப்பாரு. இவரை வச்சுக்கிட்டு நான் என்ன பாடுவேன்? ஐயோ, ரொம்ப கஷ்டங்க. அவங்க சிரிக்க வேண்டியதாங்க, ஒரு விவசாய வேணாமா? ஏக்கா, என்னக்கா நீங்க சொல்றீங்க? ஒவ்வொரு வீட்டுல புருஷன்மார் சிரிக்க மாட்டேங்கிறாரன்னு பெண்கள் ஏங்கிட்டு இருக்காங்க. அவர் முகத்தை பாருங்க, ஆத்தாடி ஆத்தாடி, அப்படி இழிச்ச வாய மாதிரியே. ஆமா, உண்மைதான். இல்ல சிரிச்ச மாதிரி உண்மைதான். எங்க பெரியப்பாவுக்கு முடியல, பார்க்க போலாம்னு 1 கிலோ ஆப்பிளை வாங்கிக்கிட்டு இவரையும் கூட்டிக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கு போனா, பார்த்த உடனே உடம்புக்கு முடியலையாம்ல. ஒரிஜினலா இருக்குது. எனக்கு ஒரு நிமிஷம் எப்படி தோணியா தெரியுமா அக்கா? அப்படி மீரா நாங்க உடம்புக்குள்ள புகுந்த மாதிரியே இருந்துச்சு. என் நிலைமைய நினைச்சு பாருங்க நடுவர் அவர்களே. எங்க குடும்பத்துல என்னை கல்ல கட்டிக்கிட்டு கிணத்துல தள்ளிட்டாங்க நடுவர் அவர்களே. வந்துகிட்டு எங்க வீட்டுக்காரர் மட்டும் கிடையாது, எங்க அண்ணனும் சேர்ந்துகிட்டு எதிரணியில யாருமே கல்யாணம் பண்ணிக்கிறாதீங்க, யாருமே கல்யாணம் பண்ணிக்கிறாதீங்க,
பண்ணிடாதீங்க. மொத்தமா மூடிட்டாரு அவர். இனிமே நான் சிரிச்சாதானடி. இதை எதிர்பார்க்கவே இல்லை. அருமை அருமை. தீவிரவாதிகளை தேடிக்கிட்டு தெரியுறாங்க. ஆமா ஆமா, தீவிரவாதி பிரச்சனை வேற போய்கிட்டு இருக்குது. கவனமா இருங்க. என்னங்க திருமணமே பண்ணிக்கிறாதீங்க, திருமணமே பண்ணிக்கிறாதீங்க. எங்க வந்து என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க நடுவர் அவர்களே? நம்ம மீனாட்சிக்கும் சிவபெருமானுக்கு கல்யாணம் பண்ணி பார்க்கக்கூடிய இந்த மதுரையில இருந்துகிட்டு, மதுரைக்கு பக்கத்துல இருந்துகிட்டு என்ன பேச்சு பேசிக்கிட்டு இருக்கீங்க? மீனாட்சி கல்யாணம் நாளைக்கெல்லாம் திருக்கல்யாணம் நடுவர் அவர்களே. எவ்வளவு அருமையானது நடுவர்களே. திருமணம்ங்கிறது ஒரு சாதாரண பந்தமாங்க. 10 பொருத்தம் பார்த்து 9 கிரகங்கள் சூழ்ந்து வரும் வேளையில 8 திசையில் இருந்து உறவினர்கள் வந்து வாழ்த்து சொல்ல, 7 அடி எடுத்து வைத்து அறுசுவை உணவு படைத்து பஞ்சபூதங்கள் வாழ்த்து சொல்ல, 4 வேதங்கள் சொல்லியபடி 3 முடிச்சு போட்டு 2 மனங்கள் ஒரு மனமாக இணையிறது தானங்க திருமணம்ங்கிற பந்தம். ஆஹா ஆஹா ஆஹா. அத வந்து 2 பேரும் கொச்சப்பட்டு அந்த 10 பொருத்தம் எவ்வளவு அழகா சொன்னாங்க. ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுக்கலாமே. அழகா சொன்னாங்க. திருமணம்னா அப்படி ஜாலியா இருக்கு. எனக்கு ஒரு டவுட்டுக்கா, கல்யாணத்தப்பவும் இப்படிதான் சிரிச்சுக்கிட்டே இருந்தாரு. ஆமா, அதை நம்பித்தானே நான் ஏமாந்துட்டேன். ஆனா அவரை பார்த்து சிரிச்சது என்ன இல்ல, என் தங்கச்சி ஓரமா நினைச்சு. தாலி யாரு கட்டினாரு? அது எனக்கு தெரியும். அதான் நான் பார்த்தேன். சிரிச்சுக்கிட்டு அங்க போய் கட்டிருப்பாரு நினைச்சு. இல்ல, அந்த கல்யாணத்தன்னைக்கு ஒரு பாட்டு போடுவாங்க பாருங்க. சுத்தச்சம்பா பச்சை நெல்லு குத்தத்தான் வேணும், முத்து முத்த பச்சை அல்லத்தான் வேணும், முல்லை வெள்ளி போல அண்ணன் பொங்கத்தான் வேணும், நம்ம வீட்டு கல்யாணம். ஆஹா, நம்ம வீட்டு கல்யாணம். எவ்வளவு சந்தோஷம். ஆனா ஒரு உண்மையை சொல்லணும். ஏன் கல்யாணத்தன்னைக்கு, ஏன் கல்யாணத்தன்னைக்கு தாலி கட்டி முடிச்ச உடனே எங்க வீட்டுக்காரரு ஓடி வந்து அப்படியே என் கை 2யும் புடிச்சுக்கிட்டு என்ன சொன்னாரு? அம்மா அசிலா, என் வாழ்க்கை உன் கையில். அம்மா, என் வாழ்க்கை உன் கையில், என் வாழ்க்கை உன் கையில். கண்ணீர் விட்டு கதறினாரு. சரி, நான் சொன்னேன் வேணாங்க, நீங்க சம்பாதிக்கலாம் வேணாம், நானே வேலைக்கு போய் உங்களை காப்பாத்துறேன், அழுகாதீங்க. கைய உதறி விட்டுட்டிங்கிட்டு வந்து பாக்குறேன் நடுவர் அவர்களே, என் கையில இருந்த 6 பவுன் வளையல காணோம். அம்மா, கையில இருந்த 6 பவுன் வளையல காணோம். திருட்டு கோஷ்டியா? ஆனா நான் சாமர்த்தியசாலி. இவர் விவரம் தெரிஞ்சதே, நானு கோல்டு கவரிங் போட்டிருந்தேன். நீங்க அதுக்கு மேல விவரமான ஆள் போலயே. சொல்லித்தானே ஆகணும் நடுவர் அவர்களே. எங்க வீட்டுக்காரரு அப்ப அந்த வலையில போய் எங்கேயும் அடமானம் வச்சு நொந்து நொந்து அடி வாங்கிட்டு வந்துருப்பாரு மனுஷன். கல்யாணத்துக்கு முன்னாடி குட்டிச்சு அவரை கெட்டிக்காரராக மாற்றிய திறமைசாலி நானு. வெரி குட், வெரி குட். பெண்களுக்கு அந்த சாமர்த்தியம் இருக்கு நடுவர். குட்டிச்சுவரை கூட கெட்டிக்காரர்களாக மாற்றக்கூடியவர்கள் எங்கள் பெண்கள் நடுவர்களே. தருதலையை கூட தலைவனாக மாற்றக்கூடிய வல்லமை படைத்தவர்கள் எங்கள் பெண்கள் நடுவர்களே. ஆனா ஆண்களுக்கு சம்பாதிக்கிறோம் சம்பாதிக்கிறோம். என்னங்க சம்பாதிக்கிறீங்க நடுவர்களே? ஆண்கள் ஒரு மூடை தூக்கி குடும்பத்தை காப்பாற்றினால் நாங்கள் ஒரு கூடை தூக்கியாவது குடும்பத்தை காப்பாற்றுறோமா இல்லையாங்க? சம்பாதிக்கிறோங்கிற ஒரு இருமாப்பு ஆண்களுக்கு எப்பவுமே இருக்கும். உடனே பெண்களை பார்த்த உடனே தலைக்கு ஏறிடும். உடனே ஒரு பாட்டை போட்டுருவாங்க. என்ன? 1 ரூபாயும் தாரே, ஒரு உணப்ப தட்டும் தாரே, ஒட்டுக்கிட்டு வாடி நம்ம ஓட பக்கம் போவோம். அந்த மாதிரி சொல்லு. பொம்பளை இல்ல, 1 ரூபாயும் வேணா, ஒரு உணப்ப தட்டும் வேணா, ஒட்டுக்கிற மாட்டேன் நீ ஒதுங்கி நில்லு மாமா. பொண்ணுங்கிறது. உடனே இவரு அப்படியே ரேட்டை ஏத்துவாரு. 10 ரூபாயும் தாரே, ஒரு பதக்க சங்கிலி தாரே, படப்பு பக்கம் வாடி நம்ம கூட பக்கம் போவோம். ஒத்துக்கிற மாட்டாங்க. சரி, உடனே அவ சொல்லுவா 10 ரூபாயும் வேணா, ஒரு பதக்க சங்கிலி வேணா, படப்பு பக்கம் நானும் வரமாட்டேன்னு சொல்லிப்பாங்க. சரி, அடுத்து கடைசியா பாத்தீங்கன்னா அப்படியே போய் நிப்பா ஹை லெவலுக்கு. ஏன் சொத்து பூரா தாரே, சாதி கொத்து கையில தாரே, 10 மணிக்கு மேல நீ வெத்தலை காட்டுக்கு வாடி. கரெக்டா சொத்து பூரா தாரே, கொத்து சாவியும் கையில தாரேன்பா. பொண்ணு சாமர்த்தியசாலி நடுவர். ஏமாந்துருவாளா என்ன? உடனே அவ சொல்லுவா, ஓன் சொத்து பூரா வேணா, சாதி கொத்து கையில வேணா, மஞ்ச தாலி போதும் மடியில நான் வாரேன், ஒரு மஞ்ச தாலி மட்டும் கூட உன் மடியில நான் வாரேன்னு சொல்றா பாருங்க. அதுதான் பெண் இனம்ங்கிறது. அக்கா கை. அருமை அருமை. என்னங்க எந்த ஊர்ல வந்து என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க?
சேலை எடுத்து கட்டுறோமா சேலை. இதுல வேற ஆண்கள் பெரிய குற்றச்சாட்டு. எங்க சகோதரிகளை எல்லாம் கேட்டு பாருங்க. அக்கா தங்கச்சி அம்மா நம்ம எல்லாம் என்ன தினமும் சேலை எடுக்கிறோம்? நாங்க என்ன தினமும் அங்க சேலை எடுக்கிறோம்? அப்ப எத்தனை நாளைக்கு என்னெல்லாம் எடுத்துக்கங்க. நான்லாம் தினம் சேலை எடுக்கிறேனா? இல்லங்க, ஏதோ வாரத்துக்கு ஒரு 7 சேலை. வாரத்துக்கு இருக்கிறது 7 நாள் தானங்க. வாரத்துக்கு ஒரு அப்ப பக்கி டெய்லி சேலை எடுத்திருக்காங்க. இல்ல, அந்த டெய்லி சேலை அப்புறம் நீங்க தோக்கிறீங்களா? மாசத்துக்கு ஒரு 30 சேலை. ஏன் நடுவர் அவர்களே நாங்க சேலை அந்த ஜூன் மாசம் 31 நாள் வருமாக்கா? அத ஒரு நாள் விட்டுருங்க. அத ஒரு நாள் விட்டுருவோம். அத ஒரு நாள் மட்டும். ஏங்க நாங்க சேலை எடுக்கிறோம்? ஏன் நாங்க சேலை எடுக்கிறோம்? நடுவர் அவர்களே பெண்கள் சாமர்த்தியசாலிகள். அவங்க எது செஞ்சாலும் அதுல ஒரு காரண காரியம் இருக்கும். நாங்க ஏன் சேலை எடுக்கிறோம் தெரியுமா? நாங்கள் ஒரு சேலை எடுக்கிறோம் என்றால் ஒரு நெசவாளியின் வீட்டிலே ஒருவேளை அடுப்பு எரியுதுன்னு அர்த்தங்க. அதனால தாங்க நாங்க சேலை எடுத்து குமிச்சிட்டு இருக்கோம். ஒரு நெசவாளி நாங்க ஒண்ணு சும்மா சேலை எடுக்கலப்பா. நாங்க ஒண்ணு சும்மா சேலை எடுக்கல. சும்மா சேலை எடுக்கல, சும்மா சேலை எடுக்கலன்னு சொல்லி 31 நாள் எடுத்துருக்கீங்க நீங்க. நாங்க சும்மா விட்டுருவோமா? எங்களுக்கு கொடுக்குற அந்த ஜாக்கெட் பிட் இருக்குல்ல, ஜாக்கெட் பிட், அதுலதான் அவர் சட்டை தச்சு போட்டு வந்திருக்காரு. ஓ, உங்க சேலைல ஜாக்கெட் பிட்ல தான் அதான் பளிச்சுன்னு இருக்கா. என்னைய விட கொஞ்சம் பளிச்சுன்னு ட்ரெஸ் போட்டுருக்காரான்னு பார்த்தேன். ஜிகு ஜிகுன்னு இருக்கா இல்லையா? அதானே. சும்மா வாங்க வந்துக்கிட்டு சும்மா வந்துக்கிட்டு பெண்களை குறை சொல்றதுக்குன்னே 2 பேர் வந்திருக்கிறாங்க நடுவுல. அவங்க அவ்வளவு குறை சொல்லியும் எங்கள் பெண்கள் எல்லாம் சிரித்துக் கொண்டே கைதட்டுகிறார்கள் என்றால் அதுதான் பெண்ணினம் நடுவர் அவர்களே. பெண்ணினம். அடுத்து எங்க அண்ணன் வந்து அப்படியே வகுடு எடுக்கிறாங்க, ஹேர் ஸ்டைல் பண்றாங்க, அப்படியே வகுடு கோணக்க மானக்க எடுக்கிறாங்க. என்னென்ன எந்த ஊர்ல அதுல வேற பேன் வேற டைவடிச்சு போகுதாங்க. அண்ணே உங்க ஊர்ல வேணா பெண்கள் அப்படி வகுடு எடுப்பாங்கன்னு, எங்க ஊர் பெண்களை எல்லாம் பாருங்க மொத்தமா எடுத்துருவாங்களா? வகுடு எடுப்பாங்க நடுவர் அவர்களே. வகுடு எதுக்கு தெரியுமா எடுக்கிறாங்க நடுவர்களே? அப்படி வகுடு எடுத்து 2 பிரிச்சு விடுவாங்க நடுவர். ஆமா, ஏன் தெரியுமா வகுடு எடுக்கிறாங்க? வகுட்டிற்கு ஒரு பக்கம் இருப்பது எங்களுடைய பிறந்த வீடு, வகுட்டிற்கு இன்னொரு புறம் இருப்பது எங்களுடைய புகுந்த வீடு. இந்த பிறந்த வீட்டிற்கும் புகுந்த வீட்டிற்கும் இந்த வகிட்டை போல நாங்கள் ஒரு உறவு பாலமாக இருப்போம்ங்கறத காட்டுறதுக்காகத்தான் நாங்க பெண்கள் வகுடு எடுத்து செய்றோங்க. அதுக்குள்ள இவ்வளவு பெரிய ஒரு அர்த்தம் இருக்கா? ஆமா. அடுத்து வந்துகிட்டு மாமியா மருமக சண்டை, மாமியா ஏனே இப்படி மாமியா மருமக சண்டையை போட்டு கொளுத்தி போடுறீங்க? எல்லா ஊர்லயும் சொல்லுங்க, தயவு செஞ்சு இந்த ஊர்ல மட்டும் மாமியா மருமக சண்டை போடுறோம் சொல்லவே சொல்லாதீங்க. அக்கா மாமியா மருமக சண்டை போடுறோமா நம்ம? அம்மா மாமியா மருமக சண்டையா? இந்த இல்லன்ட்டாங்க. இல்ல நடுவர்களே நல்லா யோசிச்சு பாருங்களேன். ஆண்களுக்கு போர் அடிச்சுச்சுன்னா என்ன பண்ணுவாங்க? வெளியில போய் ஃபுட்பால் விளையாடுவாங்க, வாலிபால் விளையாடுவாங்க, கிரிக்கெட் விளையாடுவாங்க. நாங்க பெண்கள் அதான் நமக்கு போர் அடிச்சா என்ன பண்ணுவோம்? போர் அடிச்சுச்சுன்னா நாங்களும் எங்க மாமியாரும் வீட்டுல கிரிக்கெட் விளையாடுவோம். கிரிக்கெட் விளையாடுவீங்களா? எங்களுக்கு போர் அடிச்சுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நாங்க எங்க மாமியார் மேல பூரிக்கட்டையை தூக்கி எறிவோம். You mean பூரிக்கட்டாய்? பூரிக்கட்டை. ஓகே. தூக்கி எறிஞ்சோம். சமக்கட்டாய். அது வாசல்ல போய் விழுகும். ஓகே. அதுக்கு பேரு 4. ஆமா. பதிலுக்கு எங்க மாமியார் அவங்களுக்கு போர் அடிச்சுச்சுன்னா இட்லி தட்டை வீசி எறிவாங்க. ஓகே. காம்பவுண்ட் சுவரை தாண்டி போய் விழுகும். அது 6. ஆமா. நாங்களும் எங்க மாமியாரும் இல்லற கிரிக்கெட் வீட்டுக்குள்ள நாங்க சந்தோஷமா கிரிக்கெட் விளையாடி. சரி, 6 சொன்னீங்க. புருஷன் மேல விழுந்தா ஆல் அவுட். அப்புறம் எங்க கடைசி எங்கிட்ட விழுந்தாலும் அவுட் ஆகுறது பாவப்பட்ட ஆண்கள் தான். எங்க நாங்களே எங்க மாமியார் விளையாடிக்கிட்டு இருக்கும்போது இவர் யாருங்க உடையில வர சொன்னது? பயங்கர விவரமா பேசுவாரு எங்க வீட்டுக்காரர். விவரமா பேசுற மாதிரி இருக்கும், ஆனா நம்பிடக்கூடாது. ஒரு நாள் குக்கர்ல சாப்பாடு வச்சேன். சரி, சாப்பாடு வச்சுட்டு அவசரமா பக்கத்துல கடைக்குள்ள போய் பருப்பு வாங்க போனேன். ஏன்னா இவரை நான் அனுப்ப மாட்டேன் கடைக்கு. துவரம் பருப்பு வாங்கிட்டு வர சொன்னா உளுந்தம் பருப்பு வாங்கிட்டு வருவார். அதனால நான் இவரை கடைக்கு அனுப்பவே மாட்டேன். சரின்ட்டு குக்கர்ல சாதம் வச்சுட்டு, அக்கா நல்லா கேட்டுக்கங்க, அண்ணே நீங்களும் கேட்டுக்கங்க, குக்கர்ல சாதத்தை வச்சுட்டு இவர்கிட்ட சொல்லிட்டு போனேன், எங்க குக்கர் 3 விசில் அடிக்கும், 3 விசில் அடிச்ச உடனே குக்கரை இறக்கி வச்சிருங்கன்னு சொல்லிட்டு கடைக்கு போயிட்டேன். இது தப்பா நடுவர் அவர்களே? இதுல ஒண்ணும் தப்பு இல்லையே. இதுல ஒண்ணும் தப்பு இல்ல. நானும் கடைக்கு போயிட்டு வந்து குக்கரை திறந்து பாக்குறேன், சோறு அரை வேக்காடு.
எங்க வீட்டுக்காரரை சொல்லல அறவேக்காடுன்னு சோறு டைரக்டா சொல்லுக்கா நீ வேறக்கா நேரம் நீங்க சொல்லி இருக்கணும். ஐயா அப்படிலாம் நான் கூட பேமெண்ட் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு தரேன்க்கா. அப்படிலாம் நான் விட்டு கொடுக்க மாட்டேன். என்ன சரின்னு சொல்லிட்டு பார்த்தா இவர மாதிரியே முழிக்குது. கேட்டேன் எங்க வீட்டுக்கார்ட்ட, ஏங்க எனக்கு சந்தேகம் ஆயிடுச்சு, ஏங்க குக்கர் 3 விசில் அடிச்சுச்சான்னு. இவர் சொன்னாரு, அம்மா குக்கர் 1 விசில் அடிச்சிச்சு, மீதி 2 விசில் அடிக்கிற வரைக்கும் எதுக்கு டைமை வேஸ்ட் பண்ணணும்னு நானே 2 விசில் அடிச்சு குக்கரை இறக்கி விட்டோங்கிறாரு. அன்னைக்கு இருந்து எங்க வீட்டுக்காரர் வெரி குட். அன்னைக்கு இருந்து எங்க வீட்டுக்காரருக்கு பேரு கூறுகட்ட குக்கர், பக்கத்து வீட்டுக்காரங்க வச்சது. அப்படியாக்கா? 5 லிட்டரா 10 லிட்டரா? அதான் அது பார்த்தா ஏதோ விசில் அடிக்குது, அது வரைக்கும் சந்தோஷப்படுகிற குக்கர் அவ்வளவுதான். நடுவர் அவர்களே, சுர்ஜிதான்னு ஒரு பொண்ணு இருந்துச்சுங்க. நடந்த ஒரு உண்மை சம்பவம். சுர்ஜிதாங்கிற ஒரு பொண்ணு, அந்த பொண்ணுக்கு பார்வை கிடையாது. ஆனா ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த IAS தேர்விலே அந்த பொண்ணு முதலிடம் பிடித்ததுங்க. பார்வை இல்லாத ஒரு பெண் IAS தேர்விலே முதலிடம் பிடித்தது. அந்த பொண்ணுகிட்ட போய் கேட்டாங்க, ஏமா பார்வையே இல்லாத உன்னால் எப்படி IAS தேர்விலே முதலிடம் பிடிக்க முடிந்ததுன்னு கேட்டாங்க. அந்த பொண்ணு ரொம்ப அழகா சொன்னா, என்னை வளர்ப்பவள் எனக்கு அப்பா கிடையாது, என்னை வளர்ப்பவள் என்னுடைய தாய். ஒவ்வொரு முறை சோறு ஊட்டும் பொழுதும் என்ன சொல்லி சோறு ஊட்டுவாள் தெரியுமா? கண்ணே, இந்த உலகத்தை நீ பார்க்க முடியாவிட்டாலும் பரவாயில்லை, ஆனால் இந்த உலகமே உன்னை திரும்பி பார்க்கும்படியாக நீ சாதனை படைக்க வேண்டும் என்று சொல்லியதால் தான் என்னால் சாதனை படைக்க முடிந்ததுன்னு சொன்னா அவளை வளர்த்தவள் அவளுடைய தாய். நடுவர் அருமை அருமை அருமை. அதுதாங்க ஒரு தாயினுடைய வளர்ப்புங்கிறது. ஆனா அது இது எங்க வகுப்புல 6வது படிக்கிற பையன் சிகரெட் பிடிச்சிக்கிட்டு இருந்தான். உடனே நான் அவனை கூப்பிட்டு உங்க அப்பாவை கூப்பிட்டேன். உங்க அப்பாவை கூப்பிட்டு வாடானே. அவங்க அப்பாவை கூப்பிட்டு வந்துட்டான். உடனே உங்க அப்பா கிட்ட கேட்டேன், ஏங்க உங்க மகன் 6வது தானே படிக்கிறான், சிகரெட் பிடிக்கிறானே, நீங்க கேட்க கூடாதானே. உடனே உங்க அப்பா சொல்றாரு, கேட்கலாம் டீச்சர், தரமாட்டான்ல. விளங்கிரும். தந்தையின் வளர்ப்பு. நடுவர் அவர்களே, அம்மாங்கிறது சும்மா கிடையாதுங்க. அம்மாங்கிற உறவு சாதாரண உறவு கிடையாதுங்க. ஒரு கவிஞன் மிக அழகாக எழுதினான், உங்களை போன்ற ஒரு இளைஞன் மிக அழகாக எழுதினான் என்னுடைய வகுப்புல. சோறு சூடாக இருந்தால் தாத்தா நன்றாக சாப்பிடுவார், தொட்டுக்கொள்வதற்கு காய்கறிகள் இருந்தால் அண்ணன் சுவையாக சாப்பிடுவான், அப்பளம் இருந்தால் தம்பி நன்றாக சாப்பிடுவான், ஆனால் எல்லோரும் சாப்பிட்டது போக மீதம் இருந்தால் மட்டும்தான் அம்மா சாப்பிடுவாள் என்று எழுதினான் என்றால் அந்த தாய்க்கு இணையாக ஏதாவது சொல்ல முடியுமாங்க? ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசு இருந்தா வாங்கலாம், அம்மாவை வாங்க முடியுமா? நீ அம்மாவை வாங்க முடியுமா? 1000 உறவு உன்னை தேடி வந்து நின்னாலும் தாய் போலே தாங்க முடியுமா? உன்னையும் என்னையும் படைச்சதிங்கே யாருடா? தெய்வம் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்குதுன்னா தாய்தான். ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசு இருந்தா வாங்கலாம், அம்மாவை வாங்க முடியுமா? நீயும் அம்மாவை வாங்க முடியுமா? சொல்லியிருக்காங்க. பெரிய கைத்தறல் கொடுக்கலாம். உண்மையிலேயே நாட்டுப்புற கவிஞன் அழகா ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசு இருந்தா வாங்கலாம், அம்மாவும் வாங்க முடியுமா? அருமை. மிக அழகாக சொல்லி இருக்கிறார். நிறைவாக, கடவுளை வேண்டினால் ஆண் குழந்தை பிறக்கும், கடவுளை வேண்டினால் ஆண் குழந்தை பிறக்கும், ஆனால் கடவுளே வேண்டும் என்றால் தான் பெண் குழந்தை பிறக்கும் என்று சொல்லி இருக்கிறார்களே. ஒரு அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் சண்டை வந்துடுதுங்க. நிறைவாக இதை சொல்லி முடிச்சுக்கிறேன். அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் சண்டை வந்துடுது. ஒரு ஆண் குழந்தை எப்படி இருக்கு, பெண் குழந்தை எப்படி இருக்குங்கிறதுக்காக 2 பேருக்கு சண்டை வந்துடுது. உடனே அந்த அப்பா கோச்சுக்கிட்டு வீட்டை விட்டு போயிடுறாருங்க. அந்த ஆம்பளை பையன் கண்டுக்கிறவே இல்லை. ஆனா அந்த பொம்பளை பிள்ளை பதறுதுங்க. அப்பா அப்பா போகாதப்பா, அப்பா இருப்பா, அப்பா இருப்பா, அம்மா அப்படிதான்ப்பா சொல்லும், இதுக்காக நீ கோச்சிட்டு போலாமாப்பா? அவங்க அப்பா கோச்சிட்டு போயிட்டாரு. போயிட்டு ஊரெல்லாம் சுத்திட்டு 3 மணி ஆகுது. பசி தாங்காம அப்படியே வீட்டுக்கு வர்றாரு. அவருடைய செருப்பின் காலடி ஓசை கேட்டு அந்த பிள்ளை வீட்டுக்குள்ள இருந்து ஒடியாருதுங்க. ஒடியாந்து அப்பா அப்பா அவர் திண்ணையில உட்காந்துக்கிறாரு, வீட்டுக்குள்ள வர மாட்டேங்கிறாரு. அந்த பிள்ளை சொல்லுது, அப்பா வாப்பா, நீ பசி தாங்க மாட்டப்பா, உள்ள வாப்பா, நீ அம்மா அப்படிதான்ப்பா சொல்லும், உள்ள வாப்பா.
வரமாட்டேங்கிறாரு. பரவாயில்லப்பா, நீ வராட்டியும் பரவாயில்லப்பா, குடுக்குடுன்னு ஓடுதுங்க. ஓடி போய் கிச்சனில் போய் ஒரு தட்டை எடுத்து, 5 வயசு தாங்க அந்த குழந்தைக்கு, தட்டை எடுத்து அதில் சோறு போட்டு குழம்ப ஊற்றி அப்படியே பிசைஞ்சு கொண்டு வந்து அவங்க அப்பாவுக்கு தன்னோட அந்த பிஞ்சு கையால் அவங்க அப்பாவுக்கு சோறை ஊட்டுதுங்க. அவர் கண்ணில் இருந்து தார தாரையா கண்ணீர் வருது. கேட்குதுங்க அந்த குழந்தை, ஏன்பா ரொம்ப காரமாக இருக்கா? உடனே அவங்க அப்பா சொன்னார், இல்லை தாயி, எங்க ஆத்தா செத்துருச்சுன்னு நினைச்சேன், ஆனா உன் உருவத்துல எங்க ஆத்தாவை பாக்குறேன்னு சொன்னாரு பாருங்களேன். அதுதாங்க பெண் குழந்தைங்கிறது. அருமை அருமை அருமை. அதுதாங்க பெண் குழந்தை. நடுவர்களே, என்ன நீங்க ஆண்களுக்கு எவ்வளவு வக்காலத்து வேணாலும் வாங்கிக்கங்க. ஆனா எங்க பக்கத்து வீட்டுல நடந்த ஒரே ஒரு நிகழ்ச்சியை மட்டும் நான் சொல்லுங்க. எங்க பக்கத்து வீட்டுலங்க அந்த அண்ணன் இந்த ஊருக்காரர் மாதிரி கிடையாதுங்க. சரி, சாயந்தரம் ஆனா போதும் அடிச்சுட்டு வந்துருவாரு. என்னத்தை அடிச்சுட்டு? என்னத்தையோ ஒண்ணு. ஓ ஆமா, அது என்னன்னு எனக்கும் தெரியல. ஆனா அடிச்ச உடனே பாட்டு பாடிடுவார். ஏ தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டினா, ஏ தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டினா, ஏ சூரிய வலி செத்துல விழுந்த சாமி, ஏ கண்ணை கட்டி காட்டுல விட்டு சாமி 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 பாடிட்டு அப்படியே வருவார். அக்கா கெஞ்சும், ஏங்க ஏங்க இப்படி செய்யறீங்க, ஏங்க இப்படி செய்யறீங்க. புத்தன் காலில் விழுந்துருவாரு. காலில் விழுந்து, அம்மா இனிமே நாளை முதல் குடிக்க மாட்டேன், சத்தியமடி தங்கம், இன்னைக்கு ராத்திரிக்கு தூங்க வேணும், ஊத்துக்கிறேன் கொஞ்சம். புத்தன் காலில் விழுந்துருவார். அப்பயும் அந்த பொண்ணு விடாதுங்க. ஐயா நீ வீரவாண்டி தேரியா, நீ போய் என் காலில் விழுகலாமாயா, எந்திரியா போயா, அனுப்பி விட்டுரும். அப்படியே அவன் எந்திரிச்சு போவான் பாருங்க. கீழே குனிஞ்சு பார்த்துட்டு கதருங்க அந்த பொம்பளை, ஐயோ பாவி பரப்ப, காலில் கடந்த கொலுசை அடுத்த ரவுண்டுக்கு கட்டிட்டு போயிட்டானே. நடுவர்களே, உண்மையிலேயே கோவில் கட்ட வேண்டும் என்றால் யாருக்கு கோவில் கட்ட வேண்டும் தெரியுமா நடுவர்களே? யாருக்கு கோவில் கட்ட வேண்டுமா தெரியுமா? சமந்தாவுக்கா? இல்ல நடுவர்களே, குடிகார கணவனோடு குடும்பம் நடத்தி அவன் பெற்ற பிள்ளைகளுக்காக 10 வீட்டுல போய் 10 பாத்திரம் தேய்ச்சு குடும்பத்தை காப்பாத்துறாளே ஒரு பொம்பளை, அவளுக்கு கட்டணுங்க கோயிலு. நடுவர்களே, அவர்களுக்கு சம்பாத்தியம் வேண்டுமானால் இருக்கலாம், ஆனால் பெண்களுக்குத்தான் சாமர்த்தியமும் இருக்கிறது, சம்பாத்தியமும் இருக்கிறது. ரெண்டுமே பெண்களுக்கு தான் இருக்கிறது நடுவர்களே. ஒரு வெளிநாட்டுக்காரர் எல்லா இடத்தையும் சுத்தி பார்த்துட்டு கடைசியா தமிழ்நாட்டுக்கு வந்தார். அப்ப கேட்டாங்க, ஏங்க நீங்க எல்லா இடத்தையும் சுத்தி பார்த்தீங்களே, எங்களுடைய தமிழ்நாடு எப்படி இருக்கிறதுன்னு கேட்டாங்க. அப்பதான் அவர் ரொம்ப அழகா சொன்னாரு, எல்லா இடங்களிலும் கோவில்களும் இருக்கின்றன, குடும்பங்களும் இருக்கின்றன, ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும்தான் குடும்பமே கோவிலாக இருக்கிறது என்று சொன்னார். என்றால் அதற்கு காரணம் அந்த குடும்பத்தை கோவிலாக மாற்றக்கூடிய சாமர்த்தியம் பெண்களிடம் தான் இருக்கிறது. நடுவர்களே, எப்படி பார்த்தாலும் குடும்பத்தின் சாமர்த்தியத்திற்கு காரணமாக இருக்கக்கூடியது பெண்களுடைய சாமர்த்தியம் தான் என்று கூறி வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பெரிய கைத்தறல் கொடுத்துடலாம். ரொம்ப அருமையா அந்த எவ்வளவு ஒரு யதார்த்தமான ஒரு விஷயங்கள், நிறைய நல்ல நல்ல தகவல்கள், ஒரு பெரிய சூப்பரான ஒரு கைத்தறல் கொடுத்துடலாம். சிலாக்காக்கு அந்த ஆசிரியைக்கு ஏத்த மாதிரி ஒரு அருமையான ஒரு பேச்சு. ஒரு பாட்டு போட்டிருக்காங்க, ரைட்டா தப்பான்னு மட்டும் நீங்க சொல்லுங்க. இச்சி 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 கொடு, வச்சு 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 கொடு, நச்சு 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 கொடு, ரைட்டா ரைட்டா. அவன் பொண்டாட்டி கொடுத்தா ரைட்டு அப்படிங்கிறான். ஊரா எல்லாம் ராங்கா எல்லாம் போயிட்டு இருக்குது. உண்மையில யோசிச்சு பாருங்க, யாரெல்லாம் 8 நொடி மனைவியை கட்டி பிடிக்கிறாங்களோ 80% நோயே வராதான். இதை சொல்லிக்கிட்டு இருக்கேன், ஒருத்தர் பக்கத்து பொண்டாட்டியவே கட்டி பிடிச்சிட்டு இருக்கேன். நாட்டோட நிலைமை இன்னைக்கு எப்படி இருக்கானா, நீங்க ஆண்கள் இத்தனை பேர் இருக்கிறீங்க, காதலிக்கும் அம்மாவுக்கும் மனைவிக்கும் வித்தியாசம் இருக்கு. எனக்கு என்னெல்லாம் வாங்கி தருவீங்க அப்படின்னு கேட்டா அது காதலி, எனக்கு எப்ப வாங்கி தருவீங்க அப்படின்னு கேட்டா அவள் மனைவி, எனக்கு ஏன்பா வாங்கி தரேன்னு கேட்டா அவள் தான் தாய் என்ற ஒரு உறவு அப்படின்ட்டு சொன்னா, தாய் இல்லாம இருக்க முடியுமா? அம்மாவை பத்தி எவ்வளவு விஷயங்கள் சொன்னாங்க, யோசிச்சு பாருங்க. உண்மையிலே பசிக்கு சோறு போட்டா அவள் மனைவி, பசிக்க விடாம சோறு போட்டா அவள் தான் தாய். கேட்டதை வாங்கி கொடுத்தா மனைவிக்கு பிடிக்கும், என்ன வேணும்னு கேட்டாலே போதுங்க அம்மாவுக்கு பிடிக்கும். அது கேக்குறீங்களா? அதுதான் அவங்களுடைய கதறல். யோசிச்சு பாருங்க, எல்லா விஷயங்களையும் தாண்டி 5 நிமிஷத்துல ஒரு பெண்ணை சமாதானப்படுத்த முடியும்னா அது உன் தாய். 15 நிமிஷத்துல ஒரு பெண்ணை சமாதானப்படுத்த முடியும்னா உன் சகோதரி.
30 நிமிஷத்துல ஒரு பெண்ணை சமாதானப்படுத்த முடியும்னா உன் காதலி. சமாதானப்படுத்துறதுக்கு ஒரு வாய்ப்பு கூட கிடைக்கலன்னா அதுதான் நீ கட்டின பொண்டாட்டி அப்படின்னு அவங்க சொல்றாங்க. எல்லாம் மனைவி, உண்மை மனைவியோட பிரச்சனை பத்தி இவங்க பேசுறதும், பணம் இல்லாம இருக்க முடியுமா அவங்க பேசுறதும். பணம் ஆண்களின் சம்பாத்தியம் நம்ம பேசியே ஆகணும்லங்க. பணம் இருந்தா தானே சொந்தக்காரன் நம்மளை மதிக்கிறான். பணம் கொடுத்து பார் உறவுகள் உன்னை போற்றும், கொடுத்த பணத்தை திரும்ப கேட்டுப்பார் மண்ணை வாரி தூத்தும் சொன்ன மாதிரி இல்ல. பணம் இருந்தா பகைவன் பல்லும் மின்னும் அப்படின்னு சொன்னாங்களே. அந்த பணத்தை குடும்பத்துக்காக ஓடி 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 உழைச்சு கொண்டு வருது ஆண்களின் சம்பாத்தியம் தானங்க பணம் அப்படிங்கிற ஒரு ஒற்றை வார்த்தை. ஆனா அதை எத்தனை பேர் வச்சான் தமிழன். அர்ச்சகருக்கு கொடுத்தால் தட்சணை, கோவில் உண்டியலில் செலுத்தினால் காணிக்கை, யாசிப்பவருக்கு கொடுத்தால் பிச்சை, கல்வி கூடங்களில் கட்டணம், திருமணத்தில் வரதட்சணை, திருமண விளக்கில் ஜீவனாம்சம், திருமண வீடுகளில் பரிசாக கொடுத்தால் மொய், திருப்பி தர வேண்டும் என இலவசமாக கொடுத்தால் அன்பளிப்பு, விரும்பி கொடுத்தால் நன்கொடை, விபத்துகளில் இழந்தால் நஷ்டஈடு, நீதிமன்றத்தில் செலுத்தினால் அபராதம், அரசுக்கு செலுத்தினால் வரி, அரசு பொது ஸ்தாபனங்கள் கொடுத்தால் நிதி, சட்டத்திற்கு புறம்பாக கையூட்டு வாங்குவதும் கொடுப்பதும் லஞ்சம், கடன் வாங்கினால் அசல், வாங்கிய கடனை திருப்பி கொடுக்கும் பொழுது வட்டி, செய்த வேலைக்கு மாதம் தோறும் கிடைப்பது சம்பளம், தினமும் கிடைத்தால் கூலி, பணி ஓய்வு பெற்ற பின் கிடைத்தால் ஓய்வூதியம், ஏழைகள் கேட்டு கொடுத்தால் தர்மம், தானாக விரும்பி ஏழைகளுக்கு கொடுத்தால் அதுதான் தானம் என்று பணம் என்ற ஒற்றை சொல்லுக்கு தமிழன் இவ்வளவு பேர் வச்சான். அப்ப அந்த பணத்தை கொண்டு வரதுக்காக ஒரு ஆண்மகன் எவ்வளவு கஷ்டப்படுறான். ஆண்களின் சம்பாத்தியம் தானங்க. புத்தி இல்லாத மனைவி என்ன பண்றா தெரியுமா? புத்தி இல்லாத மனைவி கணவனை அடிமையாக்கி அந்த அடிமைக்கு பொண்டாட்டியா வாழ்றா. ஆனா புத்தியுள்ள மனைவியோ கணவனை ராஜாவாக்கி அந்த ராஜாவுக்கு ராணியாக வாழ்பவள் தான் புத்தியுள்ள மனைவி. மரியாதை கொடுக்குறீங்களா? சொன்னீங்களே ஒரு ஆண்மகன் குடிக்கிறான் 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 நீங்க குத்தம் சொல்றீங்களே, கொரோனா தடுப்பூசி எல்லாரும் போட்டுறீங்களா? அமெரிக்காக்காரன் போட்டான், ஜப்பான்காரன் போட்டான், சைனாக்காரன் போட்டான், நம்மாலு போட்டான். அமெரிக்காக்காரன் கொரோனா தடுப்பூசி போட்டு அடுத்த செகண்ட் டாக்டரை பார்த்து கேட்டான், வலிக்குமா டாக்டர்? ஜப்பான்காரன் கொரோனா தடுப்பூசி போட்டு அடுத்த செகண்ட் டாக்டரை பார்த்து கேட்டான், எத்தனை நாள் ரெஸ்ட் எடுக்கணும் டாக்டர்? நம்மால் கொரோனா தடுப்பூசி போட்டு அடுத்த செகண்ட் டாக்டரை பார்த்து கேட்டான், நைட்டு சரக்கு அடிக்கலாமா டாக்டர்? பத்தியா இந்த குடிகார புருஷனை வைக்கிறது எவ்வளவு கஷ்டமான ஒரு விஷயம். குடிச்சு 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 இன்னைக்கு மீனவன் தண்ணியில சாகுறான், விவசாயி தண்ணி இல்லாம சாகுறான், மீதி இருக்கிறவன் தண்ணி அடிச்சே சாகுறான். இதான் நம்ம நாட்டோட நிலைமையா இருக்கு. இந்த வருஷம் இவ்வளவு பெட்ரோல் விற்கணும்னு தீர்மானம் போட்டா அது அரபு நாடு, இந்த வருஷம் இவ்வளவு தங்கம் விற்கணும்னு தீர்மானம் போட்டா அது சுவிஸ் நாடு, இந்த வருஷம் இவ்வளவு வாகனங்கள் விற்கணும்னு தீர்மானம் போட்டா ஜப்பான் நாடு. ஆனா இந்த வருஷம் இவ்வளவு சரக்கு விற்கணும் தீர்மானம் போட்டா அதுதான் நம் தமிழ்நாடுங்கிற நிலைமையில இருக்கிறோமே. ஆனா அவங்க என்ன சொல்றாங்க, நாங்க ஏன் குடிக்கிறோம் சொன்னாரு பாத்தீங்களா? ஒரு பேயை பார்க்கணும்னா பிசாச உள்ள ஊத்திட்டு தானே போனோம். ஓ மில்லி ஓ மில்லி ஓ மில்லியே வாழ்க்கையின் வேதனை தாங்கலையே, ஓ மில்லி ஓ மில்லி ஓ மில்லியே வாழ்க்கையின் வேதனை தாங்கலையே, அருவாமனை போல் அறுக்கிற பொண்ணு மனைவியா அமைச்சாடா, அதனால ஊத்திக்கிறேன் போதைய ஏத்திக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா எனக்கெல்லாம் சுத்தி வளைச்சு பார்க்கும்போது இவ்வளவு காரண கட்டத்தினால் பெண்களின் சாமர்த்தியத்தை விட ஆண்களின் சம்பாத்தியமே ஆண்களின் சம்பாத்தியமே அப்படின்னு தீர்ப்பு சொன்னா இவர் மட்டும் அனாதையா எஞ்சி கைத்தல் கொடுத்துட்டு இருப்பார். உட்காரு சொல்லல உட்கார் 2 பேரும் எஞ்சிட்டீங்க அந்த அளவு உங்களுக்கு தில்லாகி போச்சா? பெண்களின் சாமர்த்தியமே அந்த அக்கா மூச்சு முடிச்சுட்டு பேசினாங்களே, என்ன பேசினாங்க யோசிச்சு பாருங்க. நம்ம வள்ளுவர் வாசுகி நம்ம கதை கேள்விப்பட்டிருப்போம். வாசுகி அம்மா வள்ளுவர் கூப்பிட்டாங்கன்னா என்ன வேலை பார்த்துட்டு இருந்தாலும் அப்படியே போட்டு குடுகுடுன்னு ஓடி வந்தாங்களாம். ஒரு முறை வாசுகி அம்மா கிணத்துல நீர் இறைச்சிட்டு இருந்தாங்களாம். வள்ளுவர் வாசுகின்னு கூப்பிட்ட உடனே அப்படி ஓடி வந்து, இந்த கதை உங்க எல்லாருக்குமே தெரியும்ல, இதை ஒரு மேடையில் இப்படிதான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். வள்ளுவர் வாசுகி அப்படின்னு கூப்பிட்ட உடனே அந்த கிணத்துல நீர் இறைச்சிட்டு இருந்தவங்க அப்படியே போட்டுட்டு குடுகுடுன்னு ஓடி வந்தாங்களாங்க. வாலி ஒரு நிமிஷம் நின்னுச்சான். ஏன்? கற்பின் திறன், அதனால வாலி நின்னுச்சு. இதை ஒரு மேடையில சொல்லி மாட்டிக்கிட்டேன். கீழே இருந்து ஒருத்தர் படார் நினைச்சா, ஓஹோ கற்பின் திறன் வாலி நின்னுச்சு. அடியே பத்மா வாலி இறக்கி போடி, தண்ணி இறக்கி போடி. அவளை வாலி மட்டும் நீ கேட்டி ஆத்தா விட்டு கிளம்பிடின்ட்டாரு. எனக்கு பக்கு 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 பக்குன்னு பயமாயி போச்சு. ஒரு பட்டிமன்றத்தால குடும்பம் 2ஆ போயிருமே, தேவையில்லாம அந்த பாயிண்ட சொல்லிட்டோமோன்னு நான் பதறிட்டு இருக்கேன். பத்மாக்கா அப்படி கிணத்துக்கிட்ட வாலி ஆச்சு இறக்கி போகுது. எனக்கு பக்கு 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 பக்குன்னு பயம். இங்க இருந்து புருஷன் கூப்பிடுறாரு, பத்மா பத்மா. வாலி ஒரு நிமிஷம் நின்னுச்சுங்க.
கற்பின் திறனா ஒரு மண்ணும் கிடையாது. கப்பியில சுத்தி வாளி நின்னுச்சு. ஏன்னா திரும்பி பார்த்துச்சு. கூப்பிடுற புருஷன் எல்லாம் வள்ளுவனா? பொண்டாட்டி வாசிக்கு மாதிரி இருக்குன்னா கூப்பிடுற புருஷன் வள்ளுவர் மாதிரி இருக்கணுமா இல்லையாங்க? ஏங்க என்னதான் அந்த குடி விஷயத்தை பத்தி சொன்னாங்களாம், கண்ணதாசன் அழகா சொன்னாரு. இந்த காலியான மது பாட்டல் சொல்லிச்சான் குடி மகனை பார்த்து, உன்னால நான் இன்று காலி, என்னால நீ நாளை காலின்னு சொல்லிச்சான். ஏங்க தண்ணியும் குடிக்கிறோம், மதுவையும் குடிக்கிறோம், பாலையும் குடிக்கிறோம், ஆனா இதை மட்டும் ஏன் குடின்னு பேர் வச்சான் தமிழன்? ஏன்னா அது மட்டும் தான் நம்ம உயிரை குடிக்கிறது, அதனாலதான் குடின்னு பேர் வச்சான். யோசிச்சு பாருங்க. ஒருத்தன் ஈ வரிசை அந்த உயிரெழுத்துக்கள்லாம் ஆரம்பிக்கும் போது நான் சொன்னேன். எப்படி சொன்னேன்? அதிகம் எவ்வளவு விஷயங்கள் ஈல சொன்னேன். ஆனா ஈல ஒருத்தன் எழுதுனான் பாருங்க, குடி மகன், அதிகமாக குடி, ஆஃப் அடிச்சாலும் எடையாது, இறங்க இறங்க ஏத்து, ஈவிலாம பார்த்துக்கோ, உளராம பேசு, ஊர்வம்பை இழுக்காதே, எதிரில் இருப்பவனிடம் கவனம், ஏமாற்றங்களை ஐட்டங்களை மிச்சம் வைக்காதே, ஒரே பிராண்டா சாப்பிடு, ஓவரானா அப்படியே படுத்துக்கோன்னு இருக்கான். ஔவையார் மட்டும் வந்திருந்தாங்க, திருவள்ளுவர் இருந்தாருன்னா அப்படி குத்தி இருப்பாங்க, போய் தொலைடா அப்படின்னு சொல்லி. உண்மையில யாருக்கு கோவில் கட்டணும் தெரியுமாங்க? அக்கா சொன்ன மாதிரி குடிகார புருஷனையும் வச்சு கஞ்சி ஊத்தி குடுத்தரம் நடத்துறாளே, என் தாய் குலங்களுக்கு தான் கோவில் கட்டணுங்க. விட்டு கொடுக்குறாங்களாங்க? பெண் என்பவள் விட்டு கொடுக்குறாளா? வெளிநாட்டுக்காரன் வந்து நம்மால் சொல்றாங்க, ஏங்க உங்க நாட்டில் இருக்கிற பெண்கள் கை கூட குலுக்க மாட்டேங்கிறாங்க, கை குலுக்குனா ஒண்ணு கருப்பு போயிடாத, ஏன் இவ்வளவு கூச்சப்படுறாங்க? அதுக்கு நம்மால் சொல்றான், உங்க நாட்டில் இருக்கிற ராஜாவின் மனைவி ராணி, அவங்க கிட்ட கை குலுக்க முடியுமா? முடியாது. ஏன் முடியாது? ஏன்னா அவங்க ராஜாவின் மனைவி பார் ராணி, அவங்க கிட்ட எப்படி கை கொடுக்க முடியும்? நம்மால் சொல்றான், உங்க நாட்டுல இருக்கிற ராஜாவின் மனைவி மட்டும்தான் உங்களுக்கு ராணி, ஆனா எங்க நாட்டுல இருக்கிற அத்தனை பெண்களுமே எங்களுக்கு ராணி தாண்டான்னு சொன்னானே. அம்மன் கிட்ட மடிப்பிச்சை ஏந்தி ஒரு பெண் எப்படி கேட்பா தெரியுமா? கோலவிலியம்மா, ராஜகாலியம்மா, பாளைய தாயம்மா, பங்காரு மாயம், துமாரியம்மா, பத்ரகாலியம், இந்த கண்ணியம்மா எங்க கண்ணியம், குங்கும கோதையை அன்னைய சோதையை செந்தூர தேவான் சிங்கார ரூபி, அள்ளியம்மா எங்க அள்ளியம்மா, தக்க செல்லியம் செல்ல கொல்லியம்மா, வெப்பத்தம்மா அனல் வெப்பத்தம்மா, சிங்காரி ஒய்யாரி சங்காரி உமையத்த மும்மாரி பன்னாரி சல்லாரி அறுபத்தூரம்மாவி. ஓ ஒரு தாலி வரம் கேட்டு காயம்மா, கத்திரத்து பாரம்மா, யாரம்மா, தமிழா ஒரு உத்தம சோதனைகள் எதற்கு, அவன் கட்டிய தாலிக்கும் பொட்டுக்கும் பூவுக்கும் காவல் கொடு எனக்கு, நீதிக்கு கண்டு சோதிக்கும் துன்பத்தை நீ வந்து மாத்திரமா, மடியேந்தி பிச்சை கேட்கிறேன் அம்மா, மறுவாழ்வு உன்னை கேட்கிறேன், மடியேந்தி பிச்சை கேட்கிறேன் அம்மா, மறுவாழ்வு உன்னை கேட்கிறேன். எங்க ஆண்கள் சம்பாத்தியம் பண்றாங்க, நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. ஆனா 100 ரூபாய் சம்பாத்தியம் பண்ணி கொண்டு வந்தீங்கன்னா அந்த 100 ரூபாய் காசு முதல்ல வீட்டுக்கு வருதா? 80 ரூபாய் குவார்டருக்கே போயிருது. உண்மையில யோசிச்சு பாருங்க. அப்ப அந்த பணத்தை 2 ரூபாய் இருந்தா கூட ஊதுபத்தி வாங்கி வீட்டையே மணக்க செய்பவள் தான் பெண் என்று சொன்னால் இல்லைன்னு நம்மளால சொல்ல முடியுமா? அப்படிப்பட்ட தாய் குலங்கள் 10 மாசம் வயிற்றுல குழந்தைய சுமப்பாங்களா. அம்மாவை பத்தி அக்கா சொன்னாங்க. முதல்ல நிலாவுல கால் வச்சவர் யாரு? நீல் ஆம்ஸ்ட்ராங். நீல் ஆம்ஸ்ட்ராங்கோட அம்மா கிட்ட ரிப்போர்ட்டர்ஸ் பத்திரிகையாளர்லாம் போய் கேட்குறாங்க, அம்மா உங்க பையன் நிலாவில் கால் வச்சுட்டான், நீங்க எப்படி இப்ப சந்தோஷமா ஃபீல் பண்றீங்களா அப்படின்னு கேட்கும் பொழுது நீல் ஆம்ஸ்ட்ராங்கின் தாயார் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நீங்க எல்லாம் என் பையன் நிலாவுல கால் வச்சுட்டான், நிலாவுல கால் வச்சுட்டான்னு சந்தோஷப்படுறீங்க, ஆனா எனக்கு எப்ப சந்தோஷம் தெரியுமாங்க? என் பையன் நிலாவில இருந்து இறங்கி வந்து எப்ப பத்திரமா அந்த நிலத்துல கால் வைக்கணும் அப்பதாங்க எனக்கு சந்தோஷம் என்று சொன்னவள் தான் நீல் ஆம்ஸ்ட்ராங்கின் தாயாருங்க. அம்மாங்கிற ஒரு உறவு 10 மாசம் வயிற்றுல ஒரு குழந்தையை சுமக்கிறது சாதாரண விஷயம் இல்லைங்க. முதலாவது மாதத்தில் வாந்தியும், 2வது மாதத்தில் மயக்கமும், 3வது மாதத்தில் மகிழ்ச்சியும், 4வது மாதத்தில் தலைவலியும், 5வது மாதத்தில் வயிற்று வலியும், 6வது மாதத்தில் இடுப்பு வலியும், 7வது மாதத்தில் வளையல் ஒளியும், 8வது மாதத்தில் சோர்வும், 9வது மாதத்தில் பயமும், 10வது மாதத்தில் மறுபிறவியுடன் ஒரு குழந்தையை பெற்றெடுக்கும் ஒவ்வொரு பெண்ணும் அந்த கடவுளுக்கு சமம் தான் அப்படின்னு சொன்னா இல்லைன்னு சொல்ல முடியுமாங்க? அப்படி அம்மாங்கிற ஒரு உறவு, பெண் என்பவள் ஒரு உறவு. இல்லம் எப்பொழுது சொர்க்கமாகும் தெரியுமா நண்பர்களே? கணவனை கடன் வாங்காமல் வைக்கும் மனைவியும், கணவனை கடன் வாங்காமல் வைக்கும் மனைவியும், மனைவியை கண்கலங்காமல் வைக்கும் கணவனும் கிடைச்சால் நிச்சயமாக அந்த இல்லம் என்பது சொர்க்கமாகும். ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் சொல்லி முடிச்சுக்கிடுறேன். அந்த பணத்தை விட இந்த பாசமான பெண்களுடைய சாமர்த்தியம்னு ஏன் தீர்ப்பு சொல்றோம் அப்படிங்கிறதுக்காக நான் ஒன்னே மட்டும் சொல்றேன். ஒரு ஆண்மகன் என்ன பண்றாரு?
வாழ்க்கையில பண கஷ்டம், மன கஷ்டம், தூக்கு போட்டு சாக போறேங்கிறார். உடனே பக்கத்துல மனைவி வந்து கேட்குறா, எங்க நீங்க தூக்கு போட்டு சாகலாம் என்னங்க பண்ணுவீங்க? தண்டவாளத்துல போய் தலையை வச்சு செத்துருவண்டி. தண்டவாளத்துல தலையை வச்சு சாகலைன்னா என்னங்க பண்ணுவீங்க? மாத்திரையை போட்டு செத்துருவண்டி. மாத்திரை போட்டு சாகலைன்னா என்னங்க பண்ணுவீங்க? என்ன பண்றதுன்னு தெரியல. கத்தியை வச்சு குத்திட்டு செத்துருவண்டி. கத்தியை வச்சு குத்தி சாகலைன்னா என்னங்க பண்ணுவீங்க? சோகமா ஓரமா போய் உட்காந்துட்டான். அப்பதான் அந்த மனைவிங்கிற ஒரு உறவு பக்கத்துல வந்து சொல்லுச்சு, ஏங்க சாகிறதுக்கே உங்களுக்கு இத்தனை வழிகள் இருக்கும்போது வாழ்வதற்கு ஒரு வழி இல்லையாங்க? நான் இருக்கங்க, நம்ம புள்ள இருக்கு, தைரியமா நிமிர்ந்து வாங்க. அந்த தன்னம்பிக்கை வரிகள் சொல்வது மனைவிங்கிற ஒரு உறவு இல்லாங்க. அதனாலதான் மனைவி என்ற ஒற்றை சொல்லுக்கு தமிழன் 62 பேர்கள் வச்சான். துணைவி, கடகி, கண்ணாட்டி, கற்பால், காந்தை, வீட்டுக்காரி, கிருகம், கிளத்தி, குடும்பினி, பெருமாட்டி, பாரியால், பொருளால், இல்லத்தரசி, மனையுருமகள், வதுகை, வாழ்க்கை, வேட்டால், விருந்தனை, உள்ளி, சாணி, சம்மா, சீமாட்டி, சையோகை, தம்பிராட்டி, தம்மை, தலைமகள், தாட்டி, தாரம், ஆட்டி, அகமுடையால், நாயகி, பெண்டாட்டி, மணவாளி, மணவாட்டி, ஊழ்துணை, வது, விருத்தனை, இல், காந்தை, பாரியை, மகடு, குழி, வல்லபி, வனித்தை, வீட்டால், ஆயந்தி, ஊடை, மனை கிளத்தி, மனை தக்கால் என்று மனைவி என்ற ஒற்றை சொல்லுக்கு தமிழன் 62 பேர் வச்சான். அப்படின்ட்டு சொன்னா, வாலிபங்கள் ஓடும் வயதாக கூடும், ஆனாலும் அன்று மாறாதது, மாலையிடும் சொந்தம், முடி போட்ட பந்தம், பிரிவென்று சொல்லே அறியாதது, அழகான மனைவி, அன்பான துணைவி, அமைந்தாலே பேரின்பமே, மடி மீது துயில, சரசங்கள் பயில, மோகங்கள் ஆரம்பமே, நல்ல மலையாளி, தேசம் ஒரு கோவில், நெஞ்சம் ஒரு வீணை, பாடுவேன் நானே சங்கீத சாம்ராஜ்யமே, கல்யாண மாலை கொண்டாடும் பெண்ணே, என் பாட்ட கேளு, உண்மைகள் சொல்வேன், ஸ்ருதியோடு லயம் போலவே, துணையாகும் நினையாகும் கல்யாண சங்கீதமே. அக்கா சொன்ன ஒரே ஒரு வார்த்தை சொல்லி முடிக்கிறேங்க. வெளிநாட்டுலலாம் இந்த கணவன் மனைவி எப்படி இருப்பாங்க தெரியுமா? ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அப்படி கையை கோர்த்துக்கிட்டு லெலலா 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 லெலலான்னு போவாங்களாம். ஏன் தெரியுமான்னு? கையை விட்டுட்டு அடுத்த நிமிஷம் அவள் அடுத்தவனுக்கு பொண்டாட்டி ஆயிடுவான். நீ கிளம்புடா மேரி, யூ கோ கோ, அடுத்த நீ யூ கம் அப்படின்றான். ஆனா நம்ம நாட்டில் மட்டும்தான் ஒரு மஞ்ச பைய வச்சுக்கிட்டு மாங்காய் மடைய மாதிரி புருஷன் முன்னாடி போனா கூட உன் கால் தடங்களை பார்த்து பின்னாடி நான் வரங்கிறால. இதுதான் குடும்பங்க. வெளிநாட்டில் எல்லாம் கோவில்கள் இருக்கின்றன, ஆனா நம்ம நாட்டில் தான் குடும்பங்களே கோவிலாக இருக்கின்றன என்ற காரண கடத்தினால் என்னதான் சம்பாத்தியம் பண்ணாலும் ஒரு படி மேல் குடும்பத்தோட மகிழ்ச்சிக்கு காரணம் ஆண்களின் சம்பாத்தியத்தை விட பெண்களின் சாமர்த்தியமே சாமர்த்தியமே என்பதை இறுதி தீர்ப்பாக வைத்து, கலையாத கல்வி, குறையாத வயதும், கபடு வாராத நட்பும், கன்றாத வளமையும், குன்றாத இளமையும், கழுப்பினி இல்லாத உடலும், சலியாத மனமும், அன்பகலாத மனைவியும், தவறாத சந்தானமும், தாளாத கீர்த்தியும், மாறாத வார்த்தையும், தடைகள் வராத கொடையும், தொலையாத நிதியும், கோணாத கோலும், துன்பம் இல்லாத வாழ்வும், துயனின் பாதத்தில் அன்பு உதவி பெரியதொண்டரோடு கூட்டு கண்டாய் என்று அபிராமி பட்டர் அபிராமி அந்த அதில் கூறியது போல எல்லா வளங்களும் நலங்களும் பெற்று முடுக்கலாங்குளம் மக்கள் சிறப்புடன் வாழ வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம் ரசிக பெருமக்களே.